டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நான் உங்களுக்கு நம்பவே இல்லை தெரியுமா? எனக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்லை. நான் அடிக்கடி கேட்பேன், டிவிஎஸ் ஹைதர் குரூப் ஹைதர் அலி அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு. அப்புறம் கொரோனா தொற்று காலத்துல வந்துட்டு சார்ட்டர் பிளேட் 30 பிளேட் அனுப்பியிருக்கேன். இல்லை, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போதான் எனக்கு உங்க மேல நம்பிக்கை. அல்லாவின் பெயரால் தன்னுடைய சொத்துக்கள் சில பேர் கொடுப்பாங்க இல்லையா, வக்ஃப் போர்டு, அந்த மாதிரிலாம் கொடுத்துடாதீங்க. அந்த மாதிரி கொடுத்துடாதீங்களா? ஆமாம். அப்படி ஏன் கொடுக்கக்கூடாது சொல்கிறேன்னா, இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே ஆட்டோ போடுறாங்க. 9வது படிச்சுட்டு டாக்டர் ஆகிட்டீங்க. எனக்கு டாக்டர் வேறு பட்டம் கொடுக்குமோ அதான் கேட்டேன், எனக்கு எப்படி டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்? வசதியான குடும்பமா? இல்லை, 3 வேளை சாப்பாடு ஒழுங்காக பார்க்கல. 3 வேளை சாப்பாடு நான் சரியாக பார்க்கணும் சின்ன வயசுலேருந்து. யார் நீங்க? ஒரு சாதாரண மீன்பிடி குடும்பத்தில் பிறந்தவங்க. மீன் பிடிக்கிற நல்ல தொழில் தானே, நல்ல வருமானம் வருமே. யார் சொல்லுது? படகோட்டி படம் பத்தியத்தில் இல்லையா, எம்ஜிஆர் ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவோம், ஒவ்வொரு நாள் துயரம் தான். ஒன்றுமே இல்லாமல் வெறும் வலையோட வருவோம். சாப்பாட்டுக்கு கஷ்டம்தான். விவசாயத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, விவசாயத்தை பற்றி குரல் தராங்க, விவசாயம் பாதிக்கப்படுதுன்றாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, விவசாயிகளுக்கு எதுவும் செய்யலைன்றாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. மீன்பிடிப்பு தொழிலும் ஒரு விவசாயம் தான். ஆனால் அதை பற்றி யாரும் சிந்திக்கிறது இல்லை. கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக. கர்நாடி பசங்க கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி 2 பேர் சின்ன வயசுல இறந்துருச்சு. மனசுல வேதனை வலி இருக்கு. அந்த நினைப்புலாம் இருக்கு. இந்து முஸ்லீம் பிரச்சனை அடிக்கடி வரும். அம்மாவை கவனிக்க உடம்பு சரியில்லாம தான் இருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்றாங்க தெரியல இந்த RSS, பாஜக, இந்து முன்னணி, இந்துத்துவவாதிகள். வளர்ந்தானுவோ இல்லாட்டி வளர முடியாது. செருப்பால் அடிக்கணும் அவனாலும். தானே அவனுடைய மத கலவரம் பண்ணி 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 ஊரு ரெண்டாக்கி இப்படியே வளர்ந்துட்டாங்க. அந்த பொண்ணை எப்படியே பார்க்கணும்பா, என்ன வேணா செய்யறப்பா, அவனோட கெஞ்ச காட்டுறாங்க. அப்போ பார்த்தா ஜாக்கெட்னா கிழிஞ்சி ஒரு பிச்சைக்காரியா வந்து நிக்கிறான். கண்ணில் தண்ணினா மனசுல உங்களுக்கு தோணி இருக்கும்ல, நம்மளாலதான் இந்த நிலைமை ஆயிடுச்சு. தோணுச்சா? 100% நான் தான் கண்டுபிடிக்காது. வந்து பார்த்தோம். அப்படி பார்த்துட்டு ஹைதர் அந்த வார்த்தை மட்டும் வந்துச்சு. இது கோவப்படலையா அவங்க மேல? ஒரே வார்த்தை சொன்னா, உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை. ஏன் அப்படி ஆயிடுச்சா? நீங்க ஏமாத்திட்டீங்களா? ஏமாத்துனா அந்த நேரத்தில் வேணா ஏமாத்தினா நினைக்கலாம். நான் என்ன செய்யறது? அந்த பொண்ணு செத்து போச்சா? செத்து போயிடுச்சுன்னு இருக்கலாம். நான் சொன்ன அவ இருந்தாலும் அது என்ன ஒத்துக்கிட்டு அப்புறம் இருக்கலாம் ஒரு வார்த்தை போடுறீங்க. நான் இவ்வளவு கெட்டனா இருக்கீங்க. நான் என்ன கெட்டவன்? அது உங்க பிரச்சனைங்க, அந்த பொண்ணு பிரச்சனை. நான் எனக்கு கல்யாணம் பண்ண தெரியும்ல. நான் கல்யாணம் பண்ணாது, நம்ம கிட்ட கல்யாணம் பண்ணலாம், அது போடுங்க, பிரச்சனை இல்ல. இப்போ அந்த பொண்ணு இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிருப்பீங்க. சூழ்நிலை சரியில்லைன்னா நம்ம பண்ணிருக்கலாம். நம்பல நீங்க கொடுக்கலன்னா. கல்யாணம் பண்ணும்போது இது 25 வயசு இருக்கு, ஒரு 55 வயசு கல்யாணம் பண்ணிருக்கேன். கேட்கலையா? ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்? அந்த அன்னைக்கு உள்ள நிலைமை. ஐயோ, எனக்கு எதிர்பார்க்கல. வீட்டுல என்ன சொன்னாங்க? வீட்டுல என்ன தெரியாதுல்ல. சொல்லாதீங்க, பிரச்சனை வேற. என்ன பிரச்சனை வரும்? சொல்லாதீங்க. வணக்கம் நேர்களே. மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் டிவிஎஸ் ஹைதர் குரூப் டாக்டர் SM ஹைதர் அலி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வணிக வித்தகர்னா தொழில் கொஞ்சம் புரட்சிகரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனால அந்த பேர் வந்திருக்கு. ஆமாம், நான் கேட்டேன், எல்லாரும் சொன்னாங்க வணிக வித்தகர். நாங்கள் குவைட்டில் வந்தவுடனே அப்படி என்ன வணிக வித்தகராக இருக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, அவர் தொழிலுக்கு மட்டும் இல்லை, வியாபாரத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாரையும் வணிக வித்தராக ஆக்கிட்டாரு சொன்னாங்க. யார் நீங்கள்? ஒரு சாதாரண மீன்பிடி குடும்பத்தில் பிறந்தவங்க. எந்த ஊர்? முத்துப்பேட்டை. அப்பாவும் முத்துப்பேட்டை தான். எல்லாரும் முத்துப்பேட்டை தான். எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே மீன்பிடி தொழிலில் வந்தவங்க தான். எங்கள் ஊரே மீன்பிடி தொழில் தான் ஃபேமஸ், முத்துப்பேட்டைன்னு சொன்னேன். மொத்தம் 5 பேரில் நல்லது பிள்ளையா நான் பிறந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த மீன்பிடி தொழில் வேணாண்டே என்னை ஒதுக்கி படிக்க வச்சாங்க. அப்பா என்ன பண்ணார்? அப்பாவும் மீன் பிடிக்கிறவங்க. நீங்கள் மீனவர் குடும்பத்தை சார்ந்தவங்க? ஆமாம். கூட பிறந்தவங்க 2 பேர் அண்ணன் இருக்கிறாப்புல. 2 பேருமே மீன் பிடிக்க போயிருந்தாங்க. அக்கா தங்கச்சி 2 பேர். தங்கச்சி சின்ன வயசுல இறந்துருச்சு. அக்கா இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். படிச்சது 9வது படிச்சுட்டு டாக்டர் ஆகிட்டீங்க. எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குமோ அதான் கேட்டேன், எனக்கு எப்படி டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்? அவங்க சொன்னாங்க, தொழிலில் நல்ல பக்கா பண்ணுறீங்க, அந்த காசை நல்ல எல்லா மக்களுக்கும் கொடுக்குறதுனால அந்த பட்டத்தை நான் கொடுக்குறேன். வசதியான குடும்பமா? இல்லை, 3 வேளை சாப்பாடு ஒழுங்காக பார்க்கல. 3 வேளை சாப்பாடு நான் சரியாக பார்க்கல.
சின்ன வயசுலேருந்து நாங்கள்லாம் தலையெடுத்து போகிறோம்னா கொஞ்சம் குடும்பம் நல்லா. மீன் பிடிக்கிற நல்ல தொழில் தானே? நல்ல தொழில் தான். நல்ல வருமானம் வருமே. யார் சொன்னது? ஏன் இந்த படகோட்டி படம் பார்த்துக்கல இல்லையா? எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் படத்தில் ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவோம், ஒவ்வொரு நாள் துயரம் தான். கிடைச்சிச்சின்னா ஒரு 5000 ரூபாயும் 10,000 கிடைக்கும். கிடைக்கலைன்னா கடல் ஒன்றுமே இல்லாமல் வெறும் வலையோடு வருவோம். அன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம்தான். 3 மாதம் அடிக்காத நாள் ஒரு நாள் இருக்குது. நல்ல காற்று அடிக்கிற நேரம் கடலுக்கு 1 மாதம் போகவே முடியாது. அந்த ஏற்கனவே கொஞ்சம் நல்ல மீன் கிடைக்கிற நேரத்தை சேர்த்து வச்சு அதை ஏதாவது ஒரு தோடோ முக்குப்பட்டோ வாங்கி வச்சுருப்பாங்க. அதை அந்த 1 மாதத்தில் மறுபடியும் விற்றுவிட்டு அதை வச்சு தான் குடும்பம் ஓடும். விவசாயத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, விவசாயத்தை பற்றி குரல் தராங்க, விவசாயம் பாதிக்கப்படுதுன்றாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, விவசாயிகளுக்கு எதுவும் செய்யலைன்றாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் உங்களை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. மீனவர்கள் பற்றி யாரும் பேசுறது இல்லை. ஆனால் உள்ளக்குள்ளே இவ்வளோ கஷ்டம் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, துயரங்கள் இருக்குன்றீங்க. எப்படியும் பார்த்தா மீன் பிடிப்பு தொழிலும் ஒரு விவசாயம் தான். ஆனால் அதை பற்றி யாரும் சிந்திக்கிறது இல்லை. கண்டிப்பாக கர்நாட்டி பசங்க எல்லாரும் விவசாயத்தை பற்றியே பேசுகிறாங்க. விவசாயத்தில் ஒரு பகுதி மீனவன் தான். இந்த விவசாயம் இது பார்த்தா சேம் ஈக்குவல் தான் வரும். ஆனால் கடல் மீன் பிடிக்கிறது உயிரை விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம். உங்களுடைய மீன் பிடிப்பு தொழில் வந்துட்டு பரம்பரை தொழிலா? ஆமாம். இப்போ மீன் பிடி தொழில்னா காலை எத்தனை மணிக்கு போவாங்க? காலையில் 4 மணிக்கு, விடிய காலம் 4 மணிக்கு போவாங்க. ஒரு 10-11 மணிக்கு திரும்புவாங்க. பாய் மர படகுல தான் போவோம். அந்த பாயை கரெக்டாக காற்று இருந்தால் தான் சீக்கிரம் வர முடியும். காற்று இல்லை வர முடியாது. அப்போ தண்டி இழுத்து போட்டை வந்து கரையை வந்து சேர்க்கணும். அதுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். வருமானம் எவ்வளோ வரும்? அப்போ நான் அப்போனா அதான் சொல்கிறேன். ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 100 ரூபாய் ஒரு கிலோ இறால் இருக்கு. அந்த இறால் அன்னைக்கு 100 ரூபாய் கிடைக்கிறது பெரிய 1 கிலோ 2 கிலோ கிடைக்கிறது பெரிய ஆச்சரியம். ஆனால் உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லை? ஏன் இல்லை? எப்படி இல்லைங்கிறிய? இருக்கா? கடலில் நீ கரையை தான் பாம்புனா பார்த்துருப்பிய. கடலில் கடல் வீரியன்னா இருக்கும். அதுனா லைட்டாக டச் பண்ணாலும் உயிர் போயிடும். அவ்வளோ பயங்கரமான விஷம் உள்ள பாம்புகள்லாம் இருக்குது. சிரா இருக்கும், அது இருக்கும். ஆனால் எங்கள் கடல் பக்கம்னா இது நாங்கள் இருக்கிறோன்னா சேத்து கடல், அதனால பாம்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதைனா பார்த்து தான் செய்யணும். அதில் இறந்தவங்கலாம் இருக்கிறாங்க. நிறைய உயிர் போயிருக்கு. அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. எப்போ இறந்து ஒரு 10 வருஷம். 10 வருஷத்துல நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? அங்கே எங்கள் ஊரில் இப்போ ஆள் எடுத்தாங்க. இங்கே கடலில் மீன் பிடிக்கிறது, கத்தாரில் கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு ஆள் எடுத்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் 2 பேரும் போனாங்க. அப்பா இறந்த பிறகு குடும்பத்தை காப்பாற்றியது யார்? அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். எங்கள் அண்ணன் 2 பேரும் தலையெடுத்து கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் போய் அவங்க கடலுக்கு போக முடியாமல் அந்த எழுப்பு மாதிரி வந்து. அப்பா இறக்கும் போது எங்கே இருந்தீங்க? இறக்கும்போது நான் வந்து கத்தாரில் இருந்தேன். அப்பா பார்க்க வந்தீங்களா? அந்த அடக்கம். அப்பா இறக்கும்போது உங்களுக்கு கீழே வசதி இல்லை? வசதி இருந்தால் கத்தாருக்கு போயிட்டோம். ஆனால் முன்ன உள்ளதோட கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை, இப்போ கோட்டு ஷூட்டு போட்டிங்க, பெரிய ஆள் ஆகிட்டீங்க, பணம் பொருள் சம்பாதிச்சிட்டிங்க, பேரு புகழ் சம்பாதிச்சிட்டிங்க. இதை பார்க்கறதுக்கு அப்பா இல்லையே? உண்மை தான். அவருக்கு கொடுத்து வைக்கல. காரு பங்களா சௌகரியமாக வாழ்றீங்களே. ஆமாம். அந்த காரில் அப்பா உட்கார முடியாமல் போச்சுல்ல? எங்கள் அப்பாவுக்கு சைக்கிள் கூட வாங்குறது வழியில் நடந்தே போவார். ஆனால் காரில் உட்காந்தாலும் சொகுசாக உட்காந்தாலும் மனசில் வேதனை வலி இருக்கு. அந்த நினைப்புனா இருக்கு. ஏன்னா அப்பா நான் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன். 800 ரூபா அப்போ கத்தாவில் இருக்கும்போது 830 ரூபா கட்டினா ஒரு 50,000 ரூபா 15 வருஷம் சென்று கிடைக்குனாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கட்டியிருந்தேன். சரி 15 வருஷம் 50,000 ரூபா பெரிய அமௌண்ட்டு. நான் படிப்படியாக வளர்ந்துட்டு வரும்போது கட்டிக்கிட்டு இருந்தேன். 800 ரூபா பெருசு இதில் 50,000 ரூபா என் கைக்கு ஈஸியாகிடுச்சு. அப்போ எங்கள் அப்பாட்ட கொடுத்து இந்த 800 ரூபா நீங்கள் கட்டிடுங்க, என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியலன்னு எங்கள் அப்பா கட்டிக்கிட்டே இருந்தேன். கட்டி 15 வருஷம் முடிஞ்சு எங்கள் அப்பா சொன்னாப்புல, டே கட்டி முடிச்சிட்டேன், 50 ரூபா கட்டின போனால் 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 1 லட்ச ரூபா தராங்க. அப்போ அப்பாட்ட சொன்னேன், சந்தோஷம், அது நீங்கள் தான் கட்டியிருக்கிறீங்க, கண்டினியூவாக நீங்கள் தான் வாங்கிக்கிறீங்க. நான் வாங்கி என்னடா செய்ய போகிறேன், நீங்கள் என்ன ஆசை இருக்கா செய்யணும். அப்போ ஒரே வார்த்தை சொன்னோம்ல, நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கு. அந்த காசை வச்சு நீங்கள் போயிட்டு வாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து கதையை சொன்னேன். என்னோட இந்த பெரிய கடல் மாதிரி ஒரு பிளேட்டை ஏற்றிட்டு போகிறான், தூக்கிட்டு போகிறான். அந்த அவருக்கு சந்தோஷம், அதான் அவருக்கு வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்தியது. அதான் இறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னே இறுதி கடமை செஞ்சுட்டீங்க. அம்மாவும் செஞ்சுட்டேன், அப்பாவும் செஞ்சுட்டான். ஆனால் வாழ்க்கை எப்படி மாறி போச்சு பாருங்களேன். நம்மகிட்ட காரு பங்களாலாம் ஒன்றுமே இல்லை, பெற்றவங்க எல்லாமே இருந்தாங்க, சொந்த பந்தம்லாம் இருந்தாங்க. இப்போ காரு பங்களாலாம் வந்துச்சு, யார் இருக்கணுமோ யாவும் இல்லை, கிடையாது. நான் வாழ்க்கையா வாழ்க்கை இது கிடைச்சா அது கிடைக்க மாட்டேது, அது கிடைச்சா இது கிடைக்க மாட்டேது, ஒன்று அனுபவிச்சா ஒன்று இல்லை. கரெக்ட். இப்போ இதெல்லாம் எப்போனா சம்பாதிச்சலாம், அது சம்பாதிக்கவே முடியாது. அம்மா வீட்டில் ஆரம்பத்தில் இந்த வலைகள்லாம் முடிப்பாங்க, வலைகள் பின்னுறது, வலை பின்னுறது. அதை வச்சு எங்கள் அப்பா உடம்பு செல்லாமல் எங்கள் அண்ணன் போயிட்டு வர்றதுன்னு பத்தாது. குடும்பம் 5 பேர் இருக்கிறோம், படிப்பு செலவுன்னு பத்தாது. அப்போ எங்கள் அம்மா இஷ்டம் அந்த வலை பின்னுவாங்க. அம்மாவோட காலையில் சொற்கொண்டு சொல்கிறாங்க. அம்மாவை கவனிக்க முடியல, போய் ஒரு 2 நாள் 3 நாள் தான் போகிறோம். நான் போனால் ஒரு வாரம் இருப்பேன். அதில் 2 ட்ரிப் 3 ட்ரிப் போய் அம்மா பார்க்க முடியும், அவ்வளோதான். மனசு உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாங்க, கவனிக்க முடியலை.
என்னால் முடிஞ்சது பணத்தை அனுப்புகிறேன், எங்கள் அண்ணன் பார்த்துக்கிற சொல்லி. காசு இப்போ எவ்வளோன்னா கொடுக்கலாம், நான் அம்மா கிட்ட இருக்க முடியல. ரொம்ப ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. மீனவத்துறையில் மீன் பிடிப்பு தொழிலில் இஸ்லாமியருடைய பங்களிப்பு இருக்கா? எங்கள் ஊரை பொறுத்தவரையும் 90% இஸ்லாமியர்கள் தான். ஆனால் எந்த படத்துலையும் காட்டலையே. அதான் உங்களுக்கு தெரியுமில்ல, இஸ்லாமியர்கள்னா அதை வந்து அதே வேறு இதாக இருந்தால் அது வெளியே வந்திருக்கேன். இஸ்லாமியர்களை வந்து அவங்க எவ்வளோ கீழே இருந்தால் தான் நல்லது. எந்த படத்துலையும் விவசாயிகள் வந்து இஸ்லாமியர்கள் காமிக்கிறது இல்லை, மீன் பிடிப்பில் வந்துட்டு இஸ்லாமியர்கள் இருப்பது காட்டுறது இல்லை. அவ்வளோ கஷ்டம் இருக்கிறீங்களா? நம்ம எங்கள் குடும்பம், எங்களுடைய ஊரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 குடும்பம் இருக்குமே. எல்லாருமே மீன் பிடிக்க தான் போங்க. எந்த ஹைதர் அலி பாக்கியசாலி? இந்த ஹைதர் அலியா அந்த ஹைதர் அலியா? எப்படி சொல்கிறது, அந்த அப்போ வந்து பணம் இல்லை, கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். இப்போ பணம் இருக்குது, ஆனால் யாரும் கூட இல்லை. அம்மாவை பார்க்க முடியல, பிள்ளைகள்கிட்ட இருக்க முடியல, அங்கே இங்கே பிரிஞ்சு கஷ்டமாக தான் இருக்குது. அந்த ஹைதர்லிட்ட ஒன்று இருந்துச்சு, ஒன்று இல்லை. இந்த கைதில்கிட்ட ஒன்று இருக்குது, ஒன்று இல்லை. அன்னைக்கு நம்மள மாதிரி யாராவது ஒருத்தர் கொடுத்துருந்தா, யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருந்தானா இந்த நினைப்பு வந்திருக்காது. ஆக மொத்தத்தில் இருக்கிறவன் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருந்தானா இன்னொருத்தர் சம்பாதிக்கணும் எண்ணம் வந்திருக்காது. கரெக்ட் இல்லையா? நமக்கு அந்த வெறி உணர்வை ஏற்படுத்தியது இன்னொருத்தன் பணக்காரன் நம்மகிட்ட வந்துட்டு அந்த பந்தா பில்டப் பண்ணதுனால தான் நம்ம மனசில் அந்த வெறி வந்தது தான் நம்ம உயர்ந்து நிற்கிறோம். கண்டிப்பாக, கரெக்டா? கண்டிப்பாக. அப்போ இருக்கிறவன் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கணும். ஏழையாக இருக்கும்போது இந்த ரஸ்தாலி வாழைப்பழம் 2 ரூபா போகும், பூவம்பழம் 50 காசு 25 காசு கிடைக்கும். அந்த 2 ரூபா வாழைப்பழம் திங்கிறது பணக்காரனோ தான் திம்பானும். நம்ம ஒரு ரசாலி திங்கலான்னு சொல்லிட்டு போய் எப்படியோ முயற்சி பண்ணால் கிடைக்காது. ஆனால் பக்கத்தில் உட்காந்து ரசாலியாக திண்டுட்டு இருப்பான் ஒரு பணக்காரன். சரி நம்ம போய் நின்றா ஒரு ஏதாவது பழம் தருவானா தர மனசு வராது. கஞ்சி, அந்த பழைய கஞ்சி காலையில் சாப்பிட்டு இருக்காது, நைட்டில் கொஞ்சம் மிச்சப்படுற தண்ணியை ஊற்றி வச்சிடும், அதை நாங்கள் 3 பேரும் நடந்து குடிப்போம். அந்த இதுக்கு ஒரு வெங்காயமோ இல்லாட்டி ஒரு வெள்ளைக்கட்டியோ இது கிடைக்காது. அப்போ அது இல்லாமல் வெறும் கஞ்சி குடிக்க மனசு வராது. அப்போ நான் சொல்லுவேன், இருமா நான் போயிட்டு இந்த எங்கள் பக்கத்தில் வந்து கடை ஒன்று, இந்த சின்ன பலசர கடை இருக்குது, அந்த கடைக்காரன்ட்ட போயிட்டு அந்த சாமானியனை வெளியே எடுத்து வச்சா ஏதாவது வெள்ளைக்கட்டி தருவாப்புல. அங்கே போயிட்டு அந்த கடையில் உள்ள சாமானியனை வெளியே எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிறது ஒரு 6-7 வயசில், அப்போ அந்த வயசுலேயே சொல்கிறேன், போயிட்டு வந்து ஒரு வெள்ளைக்கட்டிக்காக அவ்வளோ ஜாமான் வெளியே எடுத்துட்டு வெள்ளைக்கட்டி எடுத்துகிட்டு வந்து 3 பிள்ளைகளுக்கும் அப்படி சாப்பிட்டு அடித்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டு இது பண்ணுவோம். அப்போ பார்த்துக்கணும், யோசிச்சுங்கண்ணே அந்த நேரத்தில் அந்த கஞ்சி இன்ன வரைக்கும் நான் வந்து கஞ்சி எங்கே போனாலும் கஞ்சி குடிக்கிறது மனசு வரும். ஏன்னா அந்த திருப்தி, அந்த நிம்மதி, அதனுடைய ஒரு இந்த எவ்வளோ தான் என்னத்தை பிஸ்ஸா என்ன கெண்டாக்கி என்ன எதை சாப்பிட்டாலும், எது பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த கஞ்சி இந்த மீனும் அந்த இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடு மாதிரி வேறு எதுவும் வராது. கல்யாணம் பண்ணும்போது என்ன வயசு? நான் ஒரு 22 வயசு இருக்கும். அதிர்ஷ்டசாலிங்க. பரவாயில்ல, எதை முடிக்கணுமோ அதை கரெக்டாக முடிச்சுட்டீங்க. ஆமாம், 2 வருஷம் போயிட்டு வந்தாலே கொஞ்சம் அங்கே பணக்காரனை 22 வயசுல முடிச்சுட்டீங்க. 22 வயசுல முடிச்சாச்சு. சரி, கல்யாணம் பண்ணிட்டீங்க. அப்போ ஒரு கத்தாரில் தான் இருந்தீங்களா? கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு 2 வருஷம் திரும்பி வந்துட்டேன். அப்புறம் ஏன் கத்தாருக்கு போகல? மறுபடியும் கத்தாருக்கு போகலன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டோம், ஊரோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ஒன்று வாங்கினேன். சம்பாரிச்ச காசுல ஒரு வேன் ஒன்று கல்ப் டிராவல்ஸ்னே போட்டு ஒரு வேன், இந்த டிராவல்ஸ் கல்ப் டிராவல்ஸ்னு போட்டேன். கல்ஃப் டிராவல்ஸ் கல்ஃபில் சம்பாரிச்சனால கல்ப் டிராவல்ஸ்னு போட்டு ஒரு வேன் ஒன்று வாங்கி அதை ஓட்டிக்கிட்டு நான் ஒரு கடை ஒன்று, சின்ன கடை ஒன்று எடுத்து பித்தளை பாக்கு இந்த கடையில் வச்சு வித்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் ஊரில் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சதில்லை, இந்த காயல்பட்டினம், முத்துப்பேட்டை, இங்கிட்டு கடையநல்லூர், இந்த 3 ஊரையும் மியாமி லிஸ்ட்டில் எடுத்து வச்சுப்பாங்க. எப்பயும் வருஷத்துக்கு ஒரு 2 சண்டை இந்து முஸ்லீம் சண்டை வந்துடும். ஏதாவது இந்த என்ன சொல்றது, கூத்தாடிக்கு கொண்டாட்டம், ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாடுங்க மாதிரி ஏதாவது 2 பட்டு ஏதாவது செய்யணும். 2 தரப்பு பக்கமும் இந்து முஸ்லீம் பிரச்சனை அடிக்கடி வரும். இப்பதான் அது குறைஞ்சு. அதுக்கு மக்கள் காரணமா இல்ல மதவாதிகள் காரணமா? சண்டை வந்து 50 ரூபா அந்த சிம் கார்டுக்காக வந்து பேசி அழகா தீக்கலாம், அடிச்சுட்டான். அடுத்தவன் யாரு வாங்க வந்தவன் ஏன்டா அடிச்சாங்கிற, என்னையும் அடிக்க மாட்டான். அப்போ வந்துட்டு வேலைக்குன்னு வர்ற மாதிரி தெரியும், என்ன நம்ம ஆளுவெல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டானோ, அடிச்சது உடனே போய் கூட்டிட்டு வந்துட்டான். அந்த குரூப்போல இந்த அந்த குரூப்பெல்லாம் இருந்துச்சுல, உடனே அதை கிளப்பி விடுறதா இருக்குமே. அந்த அப்போ வந்து பிஜேபின்னு வளர்ந்த காலம் ஆரம்பத்தில் ஒரு அம்பிகாபதின்னு ஒருத்தன் பிஜேபியில் லீடராக இருந்தாப்புல. இன்னைக்கு அவன் தான் வளர்த்தது, இன்னைக்கு அவன் செத்து போயிட்டான். இன்னைக்கு எவனா சாப்பிட்டுட்டு இருக்கான் உட்காந்து, அவன் பண்ண பாவம். ஆமாம், இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, முத்துப்பேரில் கருப்புங்கிறவங்க ஃபேமஸ். அவன் இன்னைக்கு வந்து பெரிய துறைமுகத்துக்கு ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டாப்புல, பிஜேபிக்காரன். ஆமாம், பிஜேபி. இன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு அங்கே முத்துப்பேட்டை கலவரத்துக்கு முன்னணியாக இருந்தது. அம்பிகாபதி இருந்தால் என் காலத்துல அம்பிகாபதி இருந்தால் அவன் கஷ்டம் இதில் கேன்சரில் இறந்து போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்தவனையும் காணும். இப்போ இவரு தலையெடுத்து தான் பெரிய பிரச்சனையை உருவாக்கி இது பண்ணி இப்போ முத்துப்பேட்டையில் மக்களுக்கு நிம்மதி இல்லைல்ல. இப்போ தான் அன்னைக்கு அந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய சண்டை ஆரம்பிச்சு வண்டியும் அடிச்சு உடச்சி விட்டானுவன், கடையும் கொளுத்தி விட்டானுவன். அதுக்கப்புறம் என்னுடைய பொருளாதாரம் போச்சு, வேற வழி இல்லை. போட்டு நம்ம மேலே கேஸு, இந்த பக்கம் ஒரு 20 பேர், அந்த பக்கம் 20 பேர் கேஸை போட்டுறானுவன். அதுக்கப்புறம் சரி நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வரேன்னு வேற எங்கேயா போகணும்னு சொல்லிட்டு தான்
குவைத்துக்கு வந்தது. குவைத்துக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே இருந்தான். குவைத்துக்கு வீட்டில் டிரைவர் ஒரு வேக்கன்ட் இருக்கு. வேலை செட் ஆயிடுச்சா? செட் ஆயிடுச்சுன்னா, ஆனால் அந்த உள்ள கஷ்டத்துக்கு வீட்டில் சாப்பாடு மறு பிரச்சனை உருவாயிடுச்சு. ஆனா நீங்க வந்துட்டீங்கல்ல, தேவையில்லாம எதுக்கு மத கலவரம், மண்ணாங்கட்டி, மொழி பிரச்சனை, இந்த பிரச்சனை தேவையே இல்லை. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இவங்கள்ட்ட ஏன் சாகணும், அது வெளிநாட்டுக்கு போயிடலாம், நம்ம நிம்மதியா இருப்போம், குடும்பம் நிம்மதியா இருக்குன்னு வந்துட்டீங்க இல்ல? கண்டிப்பா இங்க வந்தோம். என்ன குடும்பம் பாருங்க, வறுமையால வெளிநாட்டுக்கு வரலாம். இந்த மாதிரி கலவரம் மத பிரச்சனை வருதுக்கெல்லாம் சொல்லிட்டு உங்களை மாதிரி இஸ்லாமியர்கள்லாம் இப்படி வெளியே வந்திருக்கீங்களா? நிறைய பேர். அதனால ஊர் என்ன நினைக்குதுன்னா, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வறுமையின் காரணமாக சம்பாதிக்க தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்பதான் தெரியுது கதை. இந்த மாதிரி மத பிரச்சனை, மத சங்கடம் எல்லாம் வருது, இங்க தேவையில்லாம சிறைக்கு போக வழக்கு போடுறான், இதுக்கு பயந்து எல்லாரும் போயிட்டு நிம்மதியா இருக்கலாம் வந்திருக்காங்கன்றத வரலாற்று உண்மை இப்ப சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரி நான் இப்போ ஒரு கடை வச்சு ஒரு வண்டியை வச்சுட்டு சம்பாரிச்சிட்டு வந்த காசு போட்டு நம்ம ஒரு அன்னைக்கு 80,000 ஒரு வண்டி, அன்னைக்கு அந்த மத கலவரம் இருந்துன்னா நீங்க நிம்மதியா இருந்திருப்பீங்க. ஆமா, அங்கேயே இருந்திருப்பேன். வெளிநாட்டுக்கு வர வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. ஆமா, அன்னைக்கு உடைச்சவனால அடிச்சு உடைச்சனால எனக்கு வழி இல்லை. இதுக்கு மேல யோசிச்சு பாருங்க, உங்களை மாதிரி எத்தனை பேர் வந்திருப்பாங்கல்ல. நிறைய நடந்திருக்கு. ஏன்னா கடை வச்சுக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருந்தவன் எல்லாம் அந்த வரிசையை கொளுத்தி விட்டானுவன். அது எல்லாமே கரியா போயிடுச்சு, சாமானோட போயிடுச்சு, வேற வழி இல்லை. வண்டியும் அடிச்சு உடைச்சிட்டானு. அங்க முத்துப்பேட்டைக்கு எதிர தொழில் பண்றான் தான் யோசிப்பானுவோம். ஏன்னா இப்படி பண்றாங்க தெரியல. இந்த RSS, பாஜக, இந்து முன்னணி, இந்துத்துவவாதிகள் வளர்ந்தானுவோ, இல்லாட்டி வளர முடியாது. அதுதானே அவனுடைய மத கலவரம் பண்ணி ஊரு ரெண்டாக்கி இப்படியே வளர்ந்துட்டாங்க. சரி, நீங்க வந்துட்டீங்க. அப்புறம் நீங்க இங்க குவைத்து வந்தீங்களா? அந்த அரபி எப்படி நல்லா கவனிச்சாரு அவங்கள? வீட்டுக்கு வந்து இங்க ஒரு 50 தினார் சம்பளம், அன்னைக்கு ஒரு 7,000 8,000 சம்பளம். அதாவது லக்கு என்னன்னா, சின்ன ஃபேமிலியா இருந்தா அவன் தப்பிச்சான், பெரிய ஃபேமிலியா இருந்துச்சுன்னா கஷ்டம். அதே மாதிரி என்ன கொண்டு விட்டான் பெரிய ஃபேமிலிட்ட. அந்த ஃபேமிலினா அவங்க 10 பிள்ளைக்கு 10 காரு. சரியா போச்சு. என்ன ஆகும்? 10 காரு காலையில எழுந்திரிச்சு இந்த பக்கம் வாசல் பக்கம் ஒரு 5 எத்தனை மணிக்கு காலையில 5 மணிக்கு நான் இந்த சுபத்தை விட்டு ஆரம்பிக்கணும், வண்டியை கழுவ ஆரம்பிக்கணும். வேற என்ன, 10 காரையும் கழுவுனா அவனு எல்லாம் 7 மணிக்கு எஞ்சி எல்லாம் வேலைக்கு போகணும். அதுக்கெல்லாம் கழுவி வைக்கணும். கழுவுனீங்களா காரெல்லாம்? கழுவிதான். வேற என்ன, கழுவி கையினா அப்படியே இந்த குளிர்ல, இப்போ குளிர் காணும், அன்னைக்கு உள்ள குளிர்னா கையினா பொத்து போகும். அதனால சாப்பாடு தான் கஷ்டமா இருக்கு. சரி, காரை தொடச்சிங்க, காரை கழுவுனீங்க, காரை ஓட்டுனீங்க. டிரைவர் தானே. அப்புறம் அப்ப நான் கிடைக்கிற காசுல வீட்டுக்கு ஒரு 5,000 ரூபா அனுப்பி விட்டு ஒரு 1,000 ரூபா செலவுக்கு வச்சுட்டு ஒரு 1,000 ரூபா சாப்பாட்டுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு 1,000 ரூபா நான் அந்த புக்கு வாங்க வேற தப்பான வழியில் எதுவும் பண்ணேன். நூல்கள் வாங்கி படிப்பேன். என்ன புக்கு? பாலகுமரம் புக்கு, கலைஞர் எழுதியது, அண்ணா எழுதிய இந்த புக்கெல்லாம் படிப்பேன். கலைஞர்களுடைய இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க, பணக்காரன் எப்படி ஆனாங்க, இதெல்லாம் படிச்சு பார்த்தேன். இவங்கெல்லாம் பார்த்தா நம்மளோட வறுமை கோட்டில் தான் இருந்திருக்கிறாங்க, ஏன் நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு புக்கு படிக்க எனக்கு உந்துதல் வந்துச்சு. கொஞ்சம் ஆசை இது வந்துச்சு, ஆர்வம் வந்துச்சு. வெளியே போகுமா, வீட்டை விட்டு வெளியே போனா சரி வருமா, அப்ப என்ன செய்யணும் எல்லாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்த்தேன். குவைத்துக்கு வந்தது எந்த வருஷம்? குவைத்துக்கு வந்தது 95 வந்தேன். குவைத்துல வந்து சாப்பாடு இல்லாம அலைஞ்சிருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். இந்த இருக்கிற பள்ளி, இங்க இந்த பள்ளியில போய் தண்ணி, அந்த பள்ளி அந்த வெளியே தண்ணி வச்சிருப்பாங்க குடிக்கிறதுக்கு. அந்த வெயில் நேரத்தில் கூலிங் தண்ணி கிடைக்கும், அது எல்லா இடத்துலையும் வச்சிருப்பாங்க. அவங்க அந்த அரபிகள் வச்சிருப்பானு தண்ணி கொடுத்த லாபம், அதோடைய புண்ணியம் கிடைக்குன்னு அந்த தண்ணியை குடிச்சிட்டு நான் எத்தனை டைம் வயிற்று பசியோட பள்ளியாசில் தூங்கியிருக்கிறேன். வேலை இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை, காசு இல்லை. பஸ் டிரைவரா சேர்ந்துட்டீங்களா? டிரைவரை சேர்ந்து வெளியே வந்துட்டேன் நான். இப்போ அந்த வீட்டில் எனக்கு கொஞ்சம் வெளியே வந்து ஏதாவது கம்பெனியில் சேர்ந்து கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிக்கலான்ட்டு. தப்பு பண்ணிட்டீங்களா? வேறு தப்பு ஒன்றுன்னா அன்றைக்கி அப்படி முயற்சி பண்ணணுன்னா நான் வீட்டில் தான் கிடப்பேன். என்னோட என் ஃப்ரெண்டெல்லாம் இன்ன வரைக்கும் 20-25 வருஷம் வீட்டில் தான் கிடக்கிறானுவா. எப்போ இன்ன வரைக்கும் அவனுக்கு சம்பாரிச்சு ஒன்றுமே இல்லை, சம்பாதிக்கிற வீட்டுக்கு போகிறேன், அதுக்கு கரெக்டாக இருக்குது. நான் வெளியே வந்தனால தான் நான் இந்த ஒரு வளர்ச்சி எனக்கு கிடைச்சி. வளர்ந்துட்டீங்களா? அந்த அரபியை பார்த்தீங்களா? பார்ப்பேன், போயிட்டு வருவோம், பார்ப்பேன். ஆனால் ஆச்சரியப்படுவாங்க, கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்காது, கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்காது. அவங்கள்ட்ட என்ன நம்ம ஊர் மாதிரி சொத்து இதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். அவங்களுக்கு காரு வீடு தான் சொத்து. ஊர் மாதிரி அதை இதை வாங்கி வச்சேன் அதுனா கிடையாது. போயிட்டு வந்தீங்க, ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்க, அந்த வேலை செட் ஆகல, வெளியே வந்தீங்க. அப்புறம் இப்படி வேலை தேடினீங்க. இப்போ இங்க குவைத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 18, 20 2 விசா இருக்குது. 18ஆம் நம்பர் கம்பெனியில மட்டும் வேலை போகணும், வீட்டில் என்ன பார்க்க முடியாது. 20 நம்பர்னு ஒன்று இருக்கு, அது வீட்டில் ஒன்றும் வேலை போகணும், வெளியே கம்பெனில இருந்து வேலை போகக்கூடாது. அந்த விசா வச்சுக்கிட்டு நான் இப்போ வந்து நினைச்சேன், சரி இந்த விசாவை யாராவது ஒரு தைரியமான கம்பெனியும் எடுப்பானோ, அப்புறம் மாற்றிக்கிறோம். மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு செலவு பண்ண வேண்டியிருக்கு, இல்லை ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் வரணும். அது வருஷம் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் போடணும். அந்த வீட்டில் உள்ளவங்களாம் நீ கம்பெனி விசாக மாறிக்கலான்னு அப்படி ஒரு சூழ்நிலை வரும்.
இந்த மாதிரி சூழ்நிலை நான் வீட்டிலேருந்து வெளியே வந்தேன். அப்போ நான் நல்ல டிரைவர் தானே. கிட்கோ கம்பெனின்னு ஒரு இங்கே பெரிய கம்பெனி, அதில் ஒரு 1000 டிரைவர் வேலை பார்க்குறாங்க. டிரைவர் ஆள் எடுத்தானோ. அப்போ பார்த்துட்டு விசா பார்த்துட்டு 20 நம்பராக சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி இதுக்குறேன். நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப சாப்பாடு கூட வழியில், நான் எப்படியா தான் இது பண்ணு அவனை நம்பி வந்துட்டேன். ஆமாம், சாப்பாடு வழி இல்லைங்களா? என்ன பண்ணீங்க சாப்பாடுக்கு? யாராவது ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு சாப்பாடு எது இருக்குமான்னு கேட்பீங்களா? ஆமாம், கேட்டு வேற சாப்பாடு வேற வழி இல்லையே. ரோட்டில் பிச்சை எடுக்கணும் முடியாது, வேற யார்கிட்ட போய் கேட்கறது. ஃப்ரெண்டு ஃபோன் அடிப்பேன், வாடாமா வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அந்த வீட்டுக்கு போவேன், இரு மாமா இருக்கிறாங்க இப்போ வரவான், நான் அவனை சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற சாப்பிட்டு தருவான் திரும்பவும். அப்படின்னா காலம் ஓண்டுச்சு. சாப்பாடு இல்லாமல் ஒரு குப்புசு மட்டும் ஏதோ வேற ஒன்றும் வேணாம், அந்த ரொட்டி மட்டும் தந்தாங்க. இன்னைக்கு ரொட்டிக்கு கறி விதவிதமாக இருக்குது. ரொட்டியை சாப்பிட மாட்டோம், கறியை திங்கணும். அன்னைக்கு ரொட்டி கிடைச்ச பெரிய அதெல்லாம் மீஞ்சா ஒட்டத்துக்கு போடுவாங்க இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி நிலைமையில நான் அந்த வேலை கேட்டேன் இல்லைன்ட்டான். எவ்வளோதான் சொல்லி பார்த்து முடியலை. அப்படியே வெளியே வந்துட்டு அப்புறமா வேலை அங்கங்கே தேடி முடிச்சுட்டு தான். அப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருக்கு? குழந்தைங்களாம் இருக்குது. எத்தனை குழந்தைங்க? அப்போ எனக்கு 2 குழந்தை இருந்துச்சு. மொத்தம் 3 குழந்தைல ஒரு குழந்தை அப்புறமா பிறந்துச்சு. அப்போ வெளியே வந்துட்டு அது ஒரு வேலை வந்துட்டு ஒரு ஆஃப்டர் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் குவைத்தில் இந்த போப்ஸ் பத்திரிக்கை, அந்த இது வேர்ல்டு லெவலில் இருக்குது, அந்த துபாயில் இருக்குது, அது லண்டன் இது சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த பத்திரிகைக்காரன் ஜிசிசி கண்டியில் வருஷம் 100 பேர் ஆள் எடுப்பாங்க, தொழிலதிபர்களை செலக்ட் பண்ணுவோம். அந்த இதில் நான் ஒரு ஆளாக செலக்ட் பண்ணுறேன். ஜிசிசி கண்டியில் அப்போ லூலு தான் ஃபஸ்ட்டு, நான் ஒரு 55வது இடத்துல. அதே மாதிரி குவைத்தில் 6 பேர் எடுத்தானோ. 6 பேர்ல நான் 5வது ஆள். அதுல என் பக்கத்துல உட்கார யாருன்னா அந்த கிட்கோ ஓனருக்கு உட்காந்துக்கிறேன். இப்போ 4வது ஆளா, நான் 5வது ஆளா இருக்கிறேன். அன்னைக்கு வேலை தரமாட்டேன், அன்னைக்கு வேலை தரமாட்டேன்னு வெளியே அனுப்பினேன். அவன்கிட்ட கேட்டேன், சார் என்ன தெரியுது, ஐ டோன்ட் நோ, நான் உங்கள்கிட்ட டிரைவர் வேலை கேட்டேன், நீ இல்லைன்னு சொல்லிட்டா. நான் எவ்வளவு கெஞ்சினேன் இல்லைன்னா, நான் நம்பவே முடியல, ஐ கான்ட் பிலீவ்டான். நான் சொன்னது என்னமோ தெரியல, நீ அன்னைக்கு வேலை கொடுத்தனா உன்ட்டு தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நீ வெளியே அனுப்பினால தான் இன்னைக்கு உன் பக்கத்தில் என்னை கடவுள் உட்கார வச்சுக்கிறேன். ஆமாம், அதான் சொல்லுவாங்க, ஒரு கதவு முன்னா கடவுள் இன்னொரு கதவு திறப்பாருன்னு. அதுதான் இதுனா எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத கட்டங்கள். இல்லை, மறக்க முடியாத மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இந்த மாதிரி துன்பம் துயரத்தில் ஆளாகக்கூடியவருக்கு இது ஒரு நம்பிக்கை. ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும். நமக்கு பொறுமை முக்கியம். அதில் நிறைய பேர் ரமேஷ் அங்கே இருக்கிறானு, அவனுக்கு தான் கூப்பிட்டானுவா, ஆளை எடுப்பானு, காதியம்னா எடுக்கிறானுண்டானு, இந்த 20 நம்பர் எடுக்கிறானா, அந்த நம்பிக்கையில் அங்கே போனேன். இன்னை வரைக்கும் அந்த பயிலெலாம் அங்கே இருக்கிறானு. சரி, இப்போ அங்கே வேலைக்கு சேர்க்கல, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் வெளியே மறுபடி வழி இல்லை, மறுபடியும் வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டை விட்டேன், வேற வீட்டுக்கு போனேன். இல்லை வெளியே வாச்ச அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னவரெல்லாம் கை விரிச்சிட்டான். சாப்பாடு தந்தவனா நிப்பாட்டி விட்டான், வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் டிரைவர் வேலை வீட்டுக்கு போகணும், வீட்டில் போய் இருந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுறது. 2-3 வீடு மாறி மாறி போயிட்டு லீவு கிடைக்கும். அந்த வீட்டில் 2 லீவு தான். இங்கே இப்போ சேர்ற வீட்டில் 4 லீவு இருக்கு. 4 லீவில் சுற்றுவேன். வெளியே எங்கே வேலை கம்பெனி கிடைக்குமா ட்ரை பண்ணி பார்ப்பேன். முடியலை, வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியலை, பொண்டாட்டி சண்டை. எங்க ஒழுங்கா வீட்டில் இருந்திருக்கலாம், நீங்க தெருவில் நிக்க விட்டு இது பண்ணி அங்கே பிரச்சனை. பிள்ளைகளை படிப்புக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்ட முடியல, சாப்பாடுக்கு வழி அனுப்ப முடியல, கஷ்டம் திட்டு. அழுதுங்களா? அழுதனா எத்தனை வாட்டி கடவுள் பள்ளியில போய் உட்காந்து இறைவன்ட்டு அழுது இருக்கிறோமா, ஏன்னா எனக்கு இந்த நிலைமை நல்லா இருக்குன்னு நினைச்சு எனக்கு தப்பாது, விட்டு விட்டு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு அழி எப்படி அழுது இருக்கிறேன். எங்க அம்மா கண்ணு தண்ணியில ஓடிக்கிட்டே இருக்கு, அழுதுகிட்டே இருக்கு, சாப்பாடு இல்லை அழுவும். எங்க அம்மா அழுதுறத பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நானே யோசனை பண்ணுவேன். ஒரு பக்கம் வேலை இல்லை, ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் சாப்பாடுக்கு வழி இல்லை, இன்னொன்று வீட்டில் இந்த ஃபோனு திட்டு, நடுத்துறையில் விட்டு போயிட்டேன்னு பசங்க இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை யாரும் புரிஞ்சிக்கல. இல்லை, காரணம் சூழல் அப்படி. அவங்களுக்கு அவங்க தேவை நியாயம்தான். இதெல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கேன். வட்டிக்குன்னா வாங்கிட்டு வட்டிக்கு கட்ட முடியல, அவன் தொந்தரவு. ஏன்டா வாழ்க்கை நினைச்சேன். உண்மையிலே சிலவன் கேட்பான், தற்கொலை பண்ண மனசு வருங்க, ஏன் சாகலை, அந்த எண்ணம்னா வரல அப்படின்னா. வந்தாலும் எனக்கு ஒரே இது, இந்த குர்ஆன் தான். இஸ்லாத்துல தற்கொலைக்கு பெரிய தடைப்பட்டிருக்கிறாங்க. உண்மையிலே அந்த அனுமதி கிடைச்சிருந்தா போயிருப்பான் இன்னைக்கு. அவ்வளவு கஷ்டம். இப்போ ஒரு பக்கம் பொண்டாடித்துட்டு இங்க இல்லை, நீங்க சொன்னீங்களே தற்கொலைக்கு அப்படி ஒரு வழி இருந்துச்சுன்னா பண்ணிருப்பேன். நீங்களே கண்டிப்பா ஏன் அந்த இடத்துக்கு போனீங்க? பசி வழி இல்லை, ஒத்தனை போய் கேட்கற சாப்பாடு தர மாட்டானுவா. இருக்கு என்ன செய்யணும், பசிக்குதா என்ன செய்யறது, எதை சாப்பிட்றது? சரி, வேலை இல்லாமல் வெளியே வந்துட்டீங்களா? எங்க படுத்தீங்க? ரோட்லாம் நிறைய படுத்துருக்கு. நான் பள்ளியாசல படுத்துருப்பேன், பள்ளியாசல் நைட்டாட்ட வெளியே விரட்டிடுவானு. ஆனால் ஒரு விஷயம் புரிதல் நமக்கு என்னதான் சொந்தம் பந்தம் இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டப்படும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து துணையாக இருந்தால் இந்த மாதிரி சிரமம் இருந்திருக்காது. ஆனால் அந்த மாதிரி போயிடுச்சு இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு எத்தனை நீங்க ஊரே சொந்தம் வந்து ஆக்கிட்டீங்க, அது வேற விஷயம். இதை சொல்றேன், நம்ம வாழ்க்கையில எல்லாமே. அன்னைக்கு எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் கிடையாது, ஒரு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது. இருக்கிறானு சொந்தக்காரன் எல்லாம் கை விரிச்சுட்டானு. ஆமா, அப்ப அந்த நேரத்துல தான் சரி ஒரு டாக்ஸி அடிக்கலாம்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு நல்ல ஒரு ஓடுறது மாதிரி காரணம் ஒரு 500 தினார் பணம் வேணும். 500 தினாருக்கு இந்த பணம் இல்லை. கத்தார்ல போன் பண்ணி அண்ணனுக்கு நான் ஒரு பணம் அனுப்புனா வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு. அப்ப அண்ணன் 2 பேர்ட்டையும் கேட்ட போது ஒரு 300 தினார் பணம் அனுப்பினாங்க. 300 தினாருக்கு நல்ல
கார் கிடைக்காது. அப்போ 200 தினம் உங்களுக்கு எவ்வளவு பேராசை பாருங்க. வேலைக்கே வக்கில்ல, ஆனா நீங்க கார் வாங்கி ஓனர் ஆகணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? கார் வாங்கி ஓடணும்னா நம்ம வேற என்ன செய்யுது? நம்ம டாக்ஸி ஓட்டுறோம்னா நம்ம கார் ஒன்று வேணுமே, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள கார். அப்புறம் எப்படி வாங்குனீங்க? எனக்கு அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு 200 தினார் காசு கொடுத்து உதவி பண்ணேன். என் குடும்பத்தில் எல்லாரும் எவனுமே தரல. இங்க குவைத்துல யாருன்னு கேட்கலையே. யாரு? என் வீட்டுல வேலை பார்த்தேன்ல, என்னோட ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தேன். 10 கார் தொடச்சல்ல. அப்போ அவ ஸ்ரீலங்கால அன்னைக்கு வரதட்சணை கொடுமை தாங்க முடியாம 3 வருஷம் அந்த பொண்ணு இருந்துட்டு இருந்துச்சு. நான் வெளியாயிட்டேன். அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்போமா வேணாமா? அப்ப அந்த பொண்ணு எங்க இருந்துச்சு? அவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி 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 சரி. நீங்க பழக்கப்பட்ட வீடு தானே? ஆமா, நம்ம கூட இருந்தானே அந்த புள்ள தானே எனக்கு சாப்பாடுனா கொண்டு கொடுக்கும். அரபிக்காரங்களும் தர மாட்டாங்க. வீட்டுல வேலை பார்க்கறவங்க தானே கொண்டு சாப்பாடு தான் ஹெல்ப் பண்ணும். ஆமா, அவங்க தான் சமைக்கிறது, அவங்க தான் சாப்பாடு. ஸ்ரீலங்கா பெண்மணி, அது முஸ்லீமும் தமிழ்காரனுங்கள் இல்ல, சிங்கள பெண்மணி. அன்னைக்கு 200 தினார் நான் போய் கேட்போம். 5 மாசம்ல 200 தினார் தருவாளா தரமாட்டல, கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருக்கேன்னு தெரியும். கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச பணம். அந்த பணத்தை நான் இப்ப கேட்கும் போது உடனே ஒன்னும் சொல்ல. எனக்கு தெரியும் நீ 5 வேளையும் தொழுவுறவன், நீ என்னை ஏமாத்த மாட்டா. ஆனா நான் இந்த பணம் எதுக்காக சேர்க்கிறேன்னு நல்லா தெரியும். நான் ஒரு கல்யாணம் பண்ணணும், இந்த பணத்தை வச்சுதான் நான் கல்யாணம் பண்ணணும். யார் கல்யாணம் பண்ணிக்கணும்? அவங்க ஊர்ல போய் கல்யாணம் பண்ணணும். அவங்க ஊர்ல இந்த வரதட்சணைக்காக அந்த பணத்தை இங்க வந்திருக்கு. எனக்கு யாரும் கிடையாது, நான் எனக்கு அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லும் போது வாங்குவோமா வாங்க, நானும் சூழ்நிலை வாங்கித்தான் ஆகணும், நம்ம சம்பாரிச்சு கொடுத்தலாம்னு அந்த எண்ணத்துல அந்த பொண்ணுடைய 200 தினார் நம்பிக்கை தான் வாங்கிட்டு நான் கார் வாங்கிட்டு ஓட்ட ஆரம்பிச்சேன். 500 தினார் காரு. நிலைமை மோசம், அடிக்கடி பஞ்சரு, அடிக்கடி ரிப்பேரு, சம்பாதிக்கிறது அதை போட்டு இது பண்றதுக்கு கரெக்டா இருக்குது. அந்த பொண்ணுக்கு நானும் பணத்தை கொடுத்தலாம் ஒன்றும் முடியல. வீட்டுக்கு பணம் அனுப்புறது கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ரொம்ப கஷ்டப்படுது. ஏதோ ஒரு 10-5 அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த பொண்ணுடைய கடனை எப்படியும் அடைக்கணும் முடியல. அந்த பொண்ணுக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் அதுக்கு வெக்கேஷன், ஊருக்கு போகுது. பணத்தை கேட்குது. சரிம்மா நானும் கொடுக்க முடியல, என்ன நினைச்சிக்காத, நீ ஊருக்கு போ, நான் எப்படி அனுப்பி வச்சு. நானும் அங்கங்க வட்டி கேட்கிறேன். வட்டி கேட்கறது கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு பவர் இருந்தா தானே கொடுப்பானு. வட்டியை கூட கொடுக்க மாட்டானு, வேற வழி இல்ல. அந்த பொண்ணு போயிடுச்சு. சரி ஓகே, நீ எப்படியும் அனுப்பி கல்யாணத்துக்குள்ள நான் போயிடணும், அங்கே இந்த படத்தை நம்பி தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 200 தினார். அப்போ உள்ள காசு 40,000 ரூபாய். அன்னைக்கு உள்ள நிலைமை. அதோட ஊருக்கு போயிடுச்சு. லெட்டர் போடுது. அது சிங்களத்துல எழுத, நாங்க ஏன் தமிழ் எழுத. 2 பேருமே டிரான்சிட் ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. 1 வருஷம் ஆச்சு. அடுத்த 1 வருஷம் ஆச்சு. என்னால் கொடுக்க முடியல. 3ஆவது வருஷம் ஆச்சு, கொடுக்க முடியல. அப்புறமா 10-15 லெட்டர் வருது, நின்றுச்சு. அப்போ போன்னா கிடையாது. அப்போ ட்ரங்க் கால் தான், அதெல்லாம் முடியல, அது இதாயிடுச்சு. அப்புறம் ஆளே காணும். அப்புறம் நான் வெளியே கார் என்ன கொடுத்து போட்டு இந்த கார் கவர்னு ஆரம்பிச்சேன்னா. நீங்க ஏமாத்திட்டீங்களா? ஏமாத்துனா அந்த நேரத்தில் வேணா ஏமாத்தினா நினைக்கலாம். சொல்லி வாங்கினீங்க? நான் அப்படிதான் சொல்லி வாங்கினேன். அப்புறம் நான் எனக்கு இருந்தா தானே கொடுக்க முடியும். நான் எங்க கொடுக்குறது? நான் மனசு உறுத்தல. உங்களுக்கு மனசு உறுத்துதா? நம்ம தொழுவுறு என்ன போயிடுச்சுன்னு நினைச்சிட்டேன். நம்ம அவ்வளவுதான் நரகம் தான் நினைச்சிட்டேன். வேற வழி இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்காத வரைக்கும் உனக்கு சொர்க்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மன்னிப்பே கிடையாது. எல்லாம் அந்த பொண்ணுக்கு போய் சேர்ந்தோம். இதுதான் நான் என்ன செய்யறது? அந்த பொண்ணுக்கு நான் ஒரு 5 வருஷம் சென்று நல்ல காருக்கு ஒரு நல்ல தொழில் கொண்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா காருக்கு ஆரம்பிச்சேன். ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்க ஆபீஸ் போறதுக்கு போயிருந்தேன். அந்த பொண்ணு செத்து போயிடுச்சுன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு நான் அப்போ அந்த பொண்ணு கிடைக்கல. நானும் லெட்டர் போட்டேன், வரல, பதில் வரல. நான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சரி ஸ்ரீலங்கா போவோம், அந்த அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ் வச்சு தேடி போகணும்னு சொல்லி ஸ்ரீலங்காக்கு நான் கார்க்கு திறக்க போனேன். கார்க்கு அங்க திறக்கிறது போயிருந்தேன். இப்ப கூட கார்க்கு இருக்கு. இல்ல அந்த பொண்ணு போயிடுச்சு இல்ல? அந்த பொண்ணுக்கு 1 வருஷத்துல பணம் தரேன்னு சொன்னீங்களா? ஆமா. 1 வருஷம் முடிஞ்சு போயிச்சா? அந்த பொண்ணு போயிச்சா? அந்த பொண்ணு லெட்டர் போட்டுச்சா? நீங்க லெட்டர் போட்டீங்களா? ஒரு 6 மாசம் இந்த கதை ஓடிச்சா? ஒரு 2 வருஷம் ஓடிச்சு. 5 வருஷம் சென்று தான் நான் கார்க்கு. இவ்வளவு கெட்டவனா இருக்கீங்க. நான் என்ன கெட்டவனு? இது இருந்தா தானே, கடவுள் தரலையே, இறைவன் தரலையே. அப்புறம் என்னாச்சு? அவ்வளவு பிரச்சனை இல்ல. நான் என்னுடைய வாழ்வாதாரமே ஒன்றும் புரியல. நான் கொடுக்க அது உங்க பிரச்சனைங்க. அந்த பொண்ணு பிரச்சனை பத்தி நானும் வட்டி கேட்டு எங்க யார்ட்டே கேட்டாலும் யாரும் தரமாட்டாங்க. நான் எங்க போறது? அப்புறம் என்ன ஆச்சு? அந்த பொண்ணு அதனால பணம் எனக்கு ஒரு கல்யாணம் யாருக்கு? அந்த பொண்ணுக்கேவா? அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம். அங்க ஊர்ல போய் அந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்றதுக்காக பணம் சேர்த்தது. அது எங்க இருந்தாலும் நீங்க கட்டிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா. பின்ன வாழ்க்கை கொடுத்துருக்கலாமே. பணம் வாழ்க்கை கிடையாதுன்னா அது போய் அது சிங்கிள் கிடையாது. அது ஊரோட போய் செட்டில் ஆகி ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அது அந்த எண்ணம். நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு கல்யாணம் பண்ண அது தெரியும்ல. நான் கல்யாணம் பண்ணாது நம்மகிட்ட கல்யாணம் பண்ணலாம், அது போடுங்க, பிரச்சனை இல்ல. இப்போ அந்த பொண்ணு இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா. உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சு? கண்டிப்பா ஆசை இருந்துல்ல. ஆனா சூழ்நிலை சரியில்லைன்னா நம்ம பண்ணிருக்கலாம். ஏன்னா நம்பல, நீங்க கொடுக்கலன்னா நம்பன்றீங்க. ஏங்க நீங்க? சரி ஓகே, நான் பண்ணிருப்பேன். நான் கேட்கல. எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த 2 வருஷம் முடிஞ்சிச்சா? அந்த பொண்ணு லெட்டர் எடுக்கல, ஃபோன் பண்ணா ஃபோன் அட்டெண்ட் பண்ணல, செத்து போச்சு நினைச்சிட்டீங்க? என்னுடைய ஃப்ரெண்டு என்னால அழுதுருப்பீங்களா? அதாவது செத்துருக்கு சான்ஸ் இல்லை, என்ன இளம் பொண்ணுது. ஆனா உங்க மனசாட்சி உங்களுக்கு திட்டிருக்கல அசிங்கமா? இப்ப கடைசி வரைக்கும் நான் ஒவ்வொரு நாள் பள்ளியில போய் தொழும்போது துவாச்சு பாவம் பண்ண மாதிரி போச்சு. என்னை வந்து அதான் ஏன் தான் அந்த கார் வாங்கணுமோ, எதுக்கு தான் அந்த பணம் வாங்கணுமோ, ஏன் தான் இந்த பாவத்துக்கு ஆளாகணுமோ, அந்த கஷ்டம்
கஷ்டமே பரவாயில்ல, இந்த கஷ்டம் ஏண்டான்னு நினைச்சிருப்பீங்க. பிறகு நான் சம்பாரிச்சிடலாம் கொடுத்துடலாம் நம்பிக்கையில தானே கார் வாங்கினேன். சரி, அப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. நான் 5வது வருஷம் அப்புறம் நான் அங்க போறேன், ஸ்ரீலங்கால போய் அந்த பொண்ணு கட்டிக்கலான்னு. அந்த பொண்ணை கட்டிக்கல, நான் தொழில் பண்றதுக்காக போறேன். அப்படி வருங்க. கார் இந்த பொண்ணு நீங்க நினைக்கல? நான் அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்துட்டு வந்துடலாம், எப்படியா அந்த அட்ரஸ் இருக்கு, அந்த பொண்ணு இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு வந்துடலாம். என்ன தொடர்பு இல்லையே, வேற காசு கொடுக்கலாம் அந்த என்ன. நீங்க நினைச்சீங்க அந்த பொண்ணு கட்டிக்கலாம்? இல்ல கட்டுறதுன்னா இல்ல, என்ன நிலைமை இருக்கு முதல்ல போய் பார்ப்போம். இருக்கு இல்ல, அதான் நீங்க நினைச்சீங்கல்ல. நான் போய் சூழ்நிலை பார்த்ததுன்னு செய்யலாம். இஸ்லாத்துல அலவுட் இருக்குது. இப்ப நான் இவ தப்பு சொன்னா அது விடுங்க. இப்ப கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல அந்த பொண்ணு கட்டிக்கலாம் நினைச்சேன்னு. பொண்ணுடைய நிலைமை சரியில்லைன்னா, ஒத்துருமே இல்லைன்னா கட்டுறது தப்பு இல்ல, கட்டணும், கட்டலாம். அவ்வளவுதான் மேட்டர். அவ்வளவு வேற ஒண்ணு கிடையாது. கட்டுறதுன்னா இல்ல, கட்டுவேன், நான் தைரியமா கட்டுவேன். ஆனா அங்க சூழ்நிலை போய் பார்த்து இப்பதான் தேடிட்டு போலாம் 2 பேரும். பாக்கியராஜ் கூட பிளைட்ல போகும்போது கதையை சொல்லிட்டு வர. பாக்கியராஜ் முதல்ல நீங்க பாத்தியெல்லாம் இந்த பொண்ணை பாத்தியெல்லாம் இல்ல, இவர் வேற கிளைமாக்ஸ் நடுவுல வந்துடுறாரு. இவர் வேற பாலா கேட்கிறாரு, அந்த பொண்ணு பாத்தியல. பாலாட டைரக்டர் ஒன்னு அசிஸ்ட் ஒரு லேடிஸ், அந்த பொண்ணு பாத்தியெல்லாம் இல்ல. கொஞ்சம் இருங்கல, கொஞ்சம் சப்பரியா உங்கள்ட்ட கூட அது இல்லையே. இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நினைப்பாங்க பார்த்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஹைலைட்ஸ். ஹைலைட்ஸ் இதுதான். அந்த பொண்ணை கட்டிக்கிட்டீங்களா, இல்ல அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்களா, இல்ல அந்த பொண்ணை வாழ வச்சீங்களா? கிளைமாக்ஸ் இதுதான் முக்கியமான விஷயம். நீங்க கேட்கணும். நான் போறாங்க, போயிட்டு இந்த பையில ஒரு 5-6 பேர் ரெடி பண்ணி ஆபீஸ் கொழும்புல போட்டேன். ஒரு வண்டியை வாங்கிட்டு நான் சொன்னேன், கடைசியா அவனோட சொன்னேன் காருக்கு போட வந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நான் ஒரு பொண்ணை நான் இங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு பண்ணிட்டு ஒரு 200 ரூபாய் பணம் வாங்கிட்டு, இந்த பணத்தை நான் கொடுக்கணும். இந்த இருக்கு பேரு சுனிதா சிங்காமணி, கோஸ்கல்ல கொர்நாகல டிஸ்ட்ரிக்ட், அந்த ஊரு. இது 3 தான் இருக்குது. வீட்டு நம்பர் கூட கிடையாது. இந்த ஏரியாவில் கோஸ்கல்லாவில் இந்த பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணை எப்படியே கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அப்ப கொழும்புல இருந்து ஒரு 110 கிலோமீட்டர் டிஸ்ட்ரிக்ட் போனோம். எல்லாரும் போனோம், சிங்களம் தெரிஞ்சவன கூட்டு போனோம். கூட்டு போகும்போது அந்த இடத்த எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க போகும்போது? அதான் நினைப்பேன். வண்டியில போகும்போது தேடினே போறீங்களா? மனசுல ஒரு ஃபீலிங் இருக்கும். போகும்போது நம்மள அடிச்சு போயிடுமோ, இல்ல திட்டிடுமோ, இல்ல ஏத்துக்குமோ, எப்படி இருக்கோ, என்ன நடக்குதோ, இல்ல இருக்குதோ இல்லையோ, மனசுல ஒரு உறுத்தல் ஓடி இருக்கும். ஞாபகம் இருக்கு. அதான் அந்த பொண்ணுடைய நிலைமையை பொறுத்து இருக்குது. ஆனா எனக்கு என்னன்னா, திட்டினாலும் வாங்கி தான் ஆகணும். என்ன கொடுத்தாலும் இப்ப எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வலிமை என்கிட்ட இருக்கு. அது ரைட்டு. ஆனா அது இருக்கா இல்லையா? ஆமா, லெட்டர் இல்ல. அது ஒரு பயம். என்னால செத்துருச்சோ, இல்ல என்னால எதுவும் கல்யாணம் தடைப்பட்டுருச்சோ, என்ன நடந்துச்சு தெரியல. ஆனா மனசுல உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதையோட முக்கியம் என்னன்னா, கடவுள் நம்மள மன்னிக்க மாட்டாங்க. இந்த மேட்டர் வைஃப்ட்ட சொன்னீங்களா? வீட்டுல எல்லாருக்கும் தெரியுமே. என் கூட இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஒய்ஃப்ட்ட என்ன கல்யாணம் பண்ண பொண்ணு சொல்ல முடியல, அந்த பணத்தை கொண்டு கொடுக்கணும். நான் அது கேட்கவே இல்லை. நீங்க எதுக்கு இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒண்ணு நினைக்கவே இல்லை. அந்த இதுல இல்ல, நான் பணத்தை கொடுக்கணும். எப்படி அந்த நிலைமை இருக்கோ சூழ்நிலை பொறுத்து நம்ம என்ன போனோம். அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல வேற குடும்பம் இருக்குது. அந்த பொண்ணு போய் ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு, எங்கேயே கல்யாணம் பண்ணி போயிடுச்சுட்டாங்க. அப்ப இந்த வீட்டுல இல்ல, அந்த அட்ரஸ் இல்ல, எங்களுக்கு தெரியாது எங்க இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. 3 வருஷத்துக்கு முன்னே அந்த வீட்டுல இருந்துச்சு போயிடுச்சு. ஆனா கண் கலங்கிட்டீங்களா? வேற என்ன செய்யறது, என்னடா கிடைச்ச வாய்ப்பு போச்சு. இல்ல அழுதுட்டீங்களா? வேற என்ன, கண்டிப்பா. என்ன கடன், அது வேற விஷயமா இருந்தா பரவாயில்ல. அந்த பொண்ணு மன்னிக்காத வரைக்கும் நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அது இல்ல, ஒரு எமோஷனா போயிட்டு அழுதுட்டீங்களா? நான் வேற என்ன செய்யறது. இப்படி அழகா இருக்குமா? இருக்கு, அங்க உள்ள பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் அங்க இருக்க பொண்ணுங்களா நமக்கு எதுக்கு? இதுதான் எப்படி இருக்காங்க, அழகா இருந்தாங்க. இந்த நீங்க கேட்டியல்ல, இல்ல அழகா இருந்தாங்களா? இது நீங்க கேட்டியல்ல, இதத்தான் அந்த பையலோ கேட்டானோ. யாரு நம்ம கூட வந்தான்ல, என்ன காசு கொடுக்கறது, காசு வாங்குறதுக்கு அலைச்சது தெரியலையே. இது போற போக்க பார்த்தா வாங்க வந்த மாதிரி தெரியுதுங்கிறான் ஒரு குறிப்பு. அப்ப ஒண்ணு சொல்றேன், இல்ல பொண்ணு அழகா இருக்குமோ, லவ் பண்ணிருப்பானோ, அதுக்கு தான் தேடி வந்துடும், விட்டுட்டு ஓடிட்டா போல. ஆனா ஆக்சுவலா இந்த மாதிரி சீன்ல எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா லவ் வந்துரும். வந்திருக்கு உங்களுக்கும். அது விட்டுங்க, நான் கேட்கல. அதெல்லாம் நான் தான் சொன்னேன் இல்லையா, ஊர்ல அங்க இருக்கும் போது நான் சொன்னேன், வீட்டுல இருக்கும்போது 2 பேருமே கஷ்டம். அவ கல்யாணம் பண்ற இதுல வரான், நான் என் குடும்பத்தை இது பண்ணணும். இல்ல அது மேட்டர் இல்ல, அந்த பொண்ணுடைய பணத்தால நீங்க வளர்ந்துட்டீங்கல்ல, அந்த பொண்ணு உதவிச்சுல, யாருமே உதவல. இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் தான், அஃபெக்ஷன் தான் உண்மையான காதல். இந்த சும்மா பார்க்கறது சிரிக்கிறது இது காதல் இல்லை. புரியுதுங்களா? அதுக்கு உங்களுக்குள்ள காதல் நடந்திருக்கு, அதை நீங்க உணரல. அது விடுங்க, போட்டோம். சரி போனீங்க, அப்புறம் பொண்ணு வளர்ந்ததோட நான் அந்த கார்னா போச்சு. அந்த பொண்ணுடைய காசு, எங்க அண்ணன் தந்த காசு, அந்த காரன்னா ஒண்ணுக்காம அது போன மறுபடியும் வீட்டு வேலைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்ன, அந்த பொண்ணால வளர்ந்துன்னு சொன்ன, நீங்க சொல்ற மாதிரி அந்த காசை வச்சு வளர்ந்துன்னு சொல்லலாம். அப்ப அந்த காசுன்னு அந்த பொண்ணு போச்சு, எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ். அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் வேற வேலைகள் நிறைய வேலை பார்த்து, என்னன்னா வாக்குறுதி கொடுத்துட்டோமே, அதுதான் மேட்டர். அந்த பணத்தால வளர்ந்தோமோ வளரலையோ அது மேட்டர் இல்ல. கடன் வாங்கிட்டேன். அப்புறமா என்ன செய்யலாம்னு நம்ம குரூப்ல உட்காந்து கேட்கறேன், என்னடா செய்யலாம், எனக்கு இந்த பொண்ணு பார்க்கு எப்படியோ அந்த பணத்தை கையில கொடுக்கணும். அப்போ ஒருத்தன் சொல்றான், பேப்பர்ல போட்டு விடுவோமா, அந்த பொண்ணோட போட்டோ இருக்குன்னா, போட்டோ ஒன்று இருக்குது. நம்ம என்ன இருக்கு போட்டோ, ஆரம்பத்தில் இந்த பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எடுப்பாங்கல்ல,
அப்போ இந்த போட்டோனா இருந்துச்சு. இத்தனை வருஷமா போட்டு பத்திரம் வச்சிருந்தீங்க? வச்சிருக்கேன், மணி பர்ஸில் வச்சிருக்கேன். எப்படி முடியும்? மணி பர்ஸ்லையா? மணி பர்ஸில் வச்சிருந்தேன். வீட்டில் கேட்கல? வீட்டில் ஏன் கேட்குறாங்க? இந்த பொண்ணு யாருன்னா காசு கொடுக்க வேண்டிய பொண்ணு, தேடி பிடிக்கணுமே, அந்த அட்ரஸோடு சுற்றி வச்சிருக்கிறேன். பொதுவாக சொல்லுவாங்க மனசில் இடம் இருந்தால் தான் பர்ஸில் இடம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால கேட்டேன். ஆனால் அன்னைக்கு உள்ள நிலைமை நடந்து லவ் இவனா எனக்கு அது என்னன்னு தெரியாது. ஆனால் லவ் தான் அது. அது விடுங்க, நீங்கள் உணரல, அதை விடுங்க. அதை அது எப்படி நினைச்சாலும் சரி. அந்த பொண்ணு நீங்கள் கூட ஒர்க் பண்ணீங்களே, நல்லா யோசிச்சுப்பீங்க, மறந்துட்டீங்க. நான் சொல்கிறேங்க, அந்த பொண்ணு கூட ஒர்க் பண்ணீங்களே, அதனால் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. எதுக்கு உங்களுக்கு பணம் தரணும்? ஏதோ உங்கள் கேரக்டர் பிடிச்சிருக்கு, அது ஒரு வகையில் காதல் தான். அது நீங்கள் உணரல, அப்போ ஃபீல் பண்ணலாம், அப்போ உணரல, இப்போ உணர்ந்துட்டீங்க. சரி, அப்புறம் அந்த நேரத்துலையும் நான் காலையில் சுபு குளூர்லையும் போய் தொழுதுட்டு வந்து வண்டியை கழுவும். அந்த பொண்ணு பார்த்துட்டு அழுவும், கஷ்டப்படும். அதுக்கு எனக்கா என் கூட வந்து கழுவும். விடுங்க, அந்த பொண்ணு தேடின்னு போனீங்க. போனேன்னா அந்த வீட்டில் சொல்லிட்டேன். அப்புறம் நான் பயில சொன்னேன், பேப்பரில் விளம்பரம். சரி, என்ன சரி எனக்கு தெரியல, எவ்வளோ சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும். இதுதான் அவன்கிட்ட வச்ச இது. உடனே ஒரு பேப்பர் 2-3 பேப்பருக்கு உடனே இது பண்ணி எழுதி கொடுத்தானோ, இது பண்ணாலும் அடுத்த நாள் வந்து பேப்பர் எல்லாம் ஒட்டிட்டானுங்க. எங்கே ஒட்டி கொழும்பு வரைக்கும் ஒட்டி விட்டு எல்லாம் ஒட்டிட்டானு வருது. ஃபோன் ஒன்று. இது கதை, இது நீங்கள் படம் கொடுக்குற மாதிரி தெரியல. இந்த கதை இது வேற மாதிரி போகுது. நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே நினைப்பாங்கன்னா சொன்னா இல்லையா? இல்லை, இதுக்கு நினைப்பாங்க. நான் உண்மையை எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ எல்லாருக்கும். அவனும் நீங்க பணம் கொடுக்க போற மாதிரி தெரியல. இது அந்த பொண்ணை தேடின்னு போயிருக்கிறீங்க, பேப்பர்லாம் போட்டிருக்கீங்க. சரி, ரைட், ஓகே, நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க சொல்லல, பரவாயில்ல, வாங்க அப்புறம் வாங்க. பேப்பர்ல போட்டும் வருது, ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்து போன் வருது. போன் வருதா? நீங்க வேற பொண்ணு வருது நினைச்சிட்டு, நீங்க வேற போன் ஏஜென்ட் டென்ஷன் ஏத்துறீங்களா? வருதுன்னு நானும் வந்துச்சு நினைச்சிட்டேன். கிடைச்சா? நீங்க சொன்ன கோயத்துல வேலை பார்க்குதுன்னு சுனிதாங்கிற பொண்ணு இங்க தான் இருக்கு, வாங்க. சரி, அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போவோம். போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அடுத்தது மறு போன் வரும். அங்கே இருந்து 40 கிலோமீட்டருமா, இங்க இருக்குது, இந்த மலையை தாண்டி இருக்குது, அந்த மலை மேல இருக்குமானுவா. அப்பா ஒரு வாரம் கிட்டத்தட்ட அந்த வண்டியை செலவு பண்ணிருக்கேன் பாருங்க. ரொம்ப அலைஞ்சிருக்கேன். மலை மேல ஏறுவோம். இதுக்குள்ள காடா இருக்குது, போ பாம்பு போ இதெல்லாம் இருக்கு. அப்படி இறந்தா கூட பரவாயில்ல, நீங்க இருக்கலாம், நான் ஏன் இறக்கணுமானோ பயிலும். அந்த பொண்ணை எப்படியே பார்க்கணும்பா, என்ன உங்களுக்கு என்ன செய்யறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கெஞ்ச வருவானோ. ஒரு நாள் நைட்டு 7 மணி அந்த உச்சியில காட்டுறான். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் மேலே ஏறணும். ஆனா அந்த பொண்ணு தாங்க நான். அந்த பொண்ணு குவைத்துல வேலை போயிடுச்சு, இப்போ சவுதியில வேலை பார்க்குதான் அப்படிங்கிறாப்புல. சரிடா வாடா போன்னு சொன்னா இப்போ 3 பேர் வரல, பயந்துக்கிட்டு. பாக்கி நான் எனக்கு கூட 4 பேர், மொத்தம் 7 பேர். நான் 4 பேர், முன்னாடி 2 பேர் கம்பை தட்டிக்கிட்டு கம்பை எடுத்துட்டு போறானு. பாம்பு, சிறுத்தை, புலிகள் எல்லாம் வரும். நானும் அதனையும் போனோம். மேலே ஏறி போனா கரெக்டா எல்லாம் சொல்லுது. இதுங்க போட்டா ஒன்னும் இல்ல, ஒரு கிளையை மட்டும் உட்காந்துருக்கு. என் மோதான் பேரு சுனிதா தான், கோயத்துல வேலை பார்த்து வீட்டை பிடிச்சாச்சு. ஏன்னா உங்க மோ எங்க இருக்குன்னு சவுதியில இருக்கு. யாரு அந்த பொண்ணுக்கு? அது நான் எங்கிட்ட எப்படி எது கேட்கறது? அந்த பொண்ணு தானு முதல்ல தெரியணுமே. அவங்க சொல்றாங்க. அதை வச்சுட்டு போய் நான் ஏற்கனவே 7-8 பொண்ணை பார்த்துட்டு எல்லாமே தானே சொன்னீங்க. அந்த அம்மாவை பார்த்தேன். அவங்க அம்மா தான் பார்த்து. அம்மா இதுவரைக்கும் முன்ன பார்த்து கிடையாது. அவ அனாதையில இருந்து இவருக்கு எப்படி அம்மா வந்துச்சு? அது வேறையா? இதுதான் அங்கே ஒன்று எனக்கே சந்தேகம். என்ன அம்மா இருக்குன்னு, அம்மாவா மாமியாவா? சரி, ஓகே, போன் போட்டா லைன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கிடைச்சது. உன் பேர் என்ன சுனிதா? என்ன தெரியுமா? ஹைதர்னு. நான் பார்த்தது இல்லையே அப்படிங்குது. நீ குவைத்தில் வேலை? ஆமா. எங்க வேலை பார்த்தா? நான் அஹமது ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துறேன், வீட்டில் வேலை பார்க்கல. அட இவ்வளவு தூரம் வந்து இப்போ அந்த பொண்ணு இல்லையா? அப்போ சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டு முடிஞ்சு நம்ம நரகம் தான் நினைச்சிட்டேன். முடியாது, நரகமா போயிட்டு இருக்கோம் அன்னைக்கு. உங்களுக்கு அவ்வளவுதான், எனக்கு வேற வழியே இல்லை. சரிப்பா நான் கிளம்புறேன், வேற வழி இல்லை. ஆனால் ஏதாவது வந்தா கண்டுபிடிங்கப்பா, அந்த இருக்கு போட்டா வச்சு கண்டுபிடிச்சா நான் இதுக்கு பண்ணுங்க. அவனெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டானுவன். சத்தியமா சொல்லிடல, நீ கொடுக்க வந்தியல, நான் முஸ்லீமா பிறந்துட்டேன்டா, வேற ஏதாவது இருந்திருந்தா இதை பத்தி கவலைப்படுறேன். அப்போ அடுத்த நாள் காலைல, நான் அடுத்த நைட்டு ஃபிளைட்டு, காலையில போன் வருது. நீங்க பார்த்த பொண்ணு வீட்டில் வேலை பார்த்து ஐதர் தெரியுங்கிற ஒரு பொண்ணு இதே மாதிரி இருக்கு. ஒரு ஏஜென்ட் போன் பண்றான். என்ன செய்யறது? சொல்லும் போது இப்பவே ரொம்ப அவன் கரெக்டா சொல்றான். உங்க வீட்டுல வேலை பார்த்தா ஐதர் தெரியும்னு சொல்லு. அப்படின்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு வீடுனா, வீட்டுல அந்த பழைய வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துருந்துச்சு, நீங்க அங்க வர சொன்னிச்சு. அப்பா ரொம்ப சந்தோஷம். டே நல்லா இருப்ப, பிளைட் டிக்கெட்டை மாத்து போ, ஒன்று மாறு விட்டு அங்கேருந்து 110 கிலோமீட்டர். அது சாலையிலேன்னா ரொம்ப மோசமான 100 கிலோமீட்டர் போகிற 3 மணி நேரம் ஆகும். இப்போ உள்ள மாதிரி நான் இல்லை. அது ரொம்ப முக்கியமா போனீங்களா? அதை சொல்லுங்க. போனோம். அங்க போனா ஒரு 10-15 பொண்ணும் நிக்குது. 10-15 பொண்ணும் நிக்குது. இத்தனை பேர் நிக்குது. அதாவது இவனு பயலு சொன்னானுவோ, இதுல எந்த பொண்ணு தெரியுதான்னு. அப்ப பார்த்தா ஜாக்கெட்னா கிழிஞ்சி காரியா வந்து நிக்கிறான். கதை மாதிரி இருக்குங்க. பவுனு
யாருமே பார்க்கல. சரி வாங்க. பயில சொன்னானோ இருங்க, உனக்கு நீ தெரிஞ்ச அந்த பொண்ணு தானே, எனக்கு அந்த பொண்ணு தான் நல்லா தெரியுது, 90% அந்த பொண்ணு தான். ஆனா இது இப்படி இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ அழகா இருந்த பொண்ணு இப்படி நிக்கிதுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கண்ணில் தண்ணினா வந்துருச்சு. அப்போ அவனை பயில சொன்னானோ அந்த பொண்ணுன்னு சொன்னமே, நான் கூட்டிட்டு வர்றேன். அந்த பொண்ணு கண்டுபிடிக்கலையாது அதான் சொல்றேன், எனக்கு 90% அந்த பொண்ணு தான். அது தெரியும், அந்த பொண்ணு உங்களுக்கு கண்டுபிடிக்கலையா? அதுதான் அவன் பயில சொன்னானு, நீ வண்டியில உட்காந்துருங்க, நாங்க கூட்டிட்டு வரோம், அந்த பொண்ணு உங்களை கரெக்டாக கண்டுபிடிக்குதான். அப்போ கூட்டிட்டு வரானோ, டோர் திறந்து விடுறானோ, திறந்து விட்டு நான் நடுவு உட்காந்துருக்கணும் 3 பேர். நான் பயம் இருந்துச்சுல, அடிச்சிடுமோன்னு. அடிச்சாலும் பரவாயில்ல, வாங்கி 2 விஷயம் நடந்திருக்கணும். ஒன்னு அடிச்சிருக்கணும், இல்ல கட்டி அணைச்சிருக்கணும். ஜாக்கெட்டு சரி இல்லாம நீங்க கிழிஞ்சிருக்க பார்த்தா அப்ப ரொம்ப வறுமைக்குள்ள இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுச்சு. சரி வந்து பார்த்தோம், அப்படி பார்த்துட்டு ஹைதர் ரெண்டு இந்த வார்த்தை மட்டும் வந்துச்சு. ஆனால் நான் அப்போ அரபி பேசினேன், அரபி அவளுக்கு தெரியலை, அரபி மறந்துடுச்சு. எப்போ எத்தனை வருஷம், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம். அதான் வந்து அந்த காரில் உட்காரும்போது நீங்கள் சொன்னீங்களே ஜாக்கெட் கிழிஞ்சி இருந்துச்சுன்னு, ஒருவேளை மனசில் உங்களுக்கு தோணிருக்கும்ல, நம்மளால தான் இந்த நிலைமை ஆயிடுச்சோன்னு. தோணுச்சா? 100% நான் தான் சொன்னேன். 200 தினார்னால தான் அவருடைய வாழ்க்கை எப்படி போச்சு தெரியல, இதுக்கப்புறம் என்ன நினச்சி தெரியலன்னு. சரி அப்புறம் நான் வந்துட்டு உன் வீட்டு எங்கே இடம் இருக்கான்னு, இல்லை அந்த வீட்டுக்கு போவோம், நான் இருந்த வீடு தெரியும் அவங்கள சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே கூப்பிட்டு போய் அங்கே வச்சு எல்லாரும் கூப்பிட்டு அரபி வீட்டில் வேலை பார்த்தோம். அந்த அரபி சாமான் கொடுத்துட்டான், அதுக்கு அதான் தேடி வந்தேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பாடு. என்ன ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனையே எப்படி இருக்குன்னு இது கோவப்படலையா அவங்க மேலே? அவன் ஒரே வார்த்தை சொன்னால், உன்னால தான் எனக்கு இந்த நிலைமாட்டேன். நான் என்ன சொல்கிறது, உங்களால் தான் இத்தனை பேர் வாழ்றாங்க நானே சொன்னேன். நான் தான் அன்னைக்கு உள்ள நிலைமை. இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, இவ்வளோ தேடி இருப்பானா, நான் கிட்டத்தட்ட அதெல்லாம் கரெக்ட், பல லட்ச ரூபா சொல்கிறேன், அதெல்லாம் கரெக்டு. அந்த வதி வேதனை உணர்ந்தவங்க தான் தெரியும். நம்ம 1000 பேசி கடந்து போயிடலாம் நியாயப்படுத்தி. 200 தினார் வாங்கினா நீங்கள் இப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்களே, என்னால் தான் அந்த பொண்ணு அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஏன் அப்படி ஆயிடுச்சா? அதோட வந்து இல்லை, ஒரு அவன் புருஷனையும் கூப்பிட்டு வந்துருச்சு. ஐயோ எனக்கு எதிர்பார்க்கல. இல்ல நீங்க அங்க அழுதிங்க, கட் பண்ணா இப்ப இங்க சிரிக்கிறீங்க. சரி விடுங்க, அது போட்டோம். இல்ல புருஷனை கூட்டு வந்துச்சு. புருஷன் என்ன ஒரு இதோடைய வயசு ஒரு 30 இருக்கும், அவனுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அப்போ கல்யாணம் பண்ணும்போது இது 25 வயசு இருக்கும், ஒரு 55 வயசு கல்யாணம் பண்ணிருக்கேன். குடும்பம் இதெல்லாம் வழுக்கத்துல கண்ணங்கரைன்னு அசிங்கமா ஒரு இதை பார்த்தா இந்த பொண்ணு அழகிருக்கேன். எப்படி எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க, அப்போ ஒன்னும் சிவப்பா நல்லா இருந்தீங்க. ஆனா அந்த பொண்ணு நீங்க ஜோடி கரெக்டா இருந்துச்சு. அது இருந்துச்சு, சொல்றேன், ஒத்துக்கிறேன் நான். இல்லைங்கள அப்புறம் என்ன இருக்கலாம், நான் சொல்றேன் அவ இருந்த அழகு. அது என்னங்க ஒத்துக்கிட்டு அப்புறம் இருக்கலாம்னு ஒரு வார்த்தை போடுறீங்க. நான் தான் வேற நாடுங்கிறனால அந்த லவ் இன்னும் வர்ற நினைப்பு இல்லை அப்போ உள்ள காலம். அது நினைப்பு இல்லைங்க, அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணல, அவ்வளவுதான். சரி விடுங்க, அப்புறம் வாங்க. பிள்ளைய கூட்டி தான் இதான் என் பையன் கூட ஒரு 5 வயசு பையன் ஒருத்தர் புருஷன மாதிரி அவனுடைய கண்ணங்கரைன்னு இருக்கிறான், பையன் இருக்கிறான். கேட்கலையா, ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்? அதுதான் ஒரே அது சிங்களத்தெல்லாம் பேசுது, என்னோட திட்டு ஏன் துஜகிலி படம் மாதிரி போச்சு. அது சிங்களத்துல பேசுது, நீங்க தமிழ்ல பேசுறீங்களா? அப்போ அவனு நம்மளை டிரான்ஸ்லேட் பண்ணுறது உட்காந்துருக்காங்கல்ல, டிரான்ஸ்லேஷன் அவனு சொன்னானு, உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்த பணம் வரும்னு எதிர்பார்த்துருந்தா கையில் அன்னைக்கு இருந்த ஒரு 50,000 உனக்கு இந்த மாப்பிள்ள தான் எனக்கு கிடைச்சி. நீ உன்னோட காசு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருங்க. வாழ்க்கை எப்படி மாதிரி போச்சு எப்படி? எனக்கு அதான் பணம் தான் நிர்ணயிச்சு. வரதட்சணை வாங்குற செருப்பால அடிக்கணும் எவன் இருந்தாலும். அப்புறம் என்ன சொல்லிச்சு? அப்புறம் வந்து அதோட சொன்னிச்சு, நான் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வேற வழி இல்லை, இவர் தான் கிடைச்சாரு, கல்யாணம் பண்ணேன். இல்ல உங்க மேல கோவப்படலையாமா? கோவப்படுச்சுன்னா அந்த உன்னால தான் இருந்துச்சு, ஒரே வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையே போதுமே, அவ்வளவுதான். நான் அதுவே நம்ம லட்சம் 3 லட்சம் மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு தெரியுமா, நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சுதான் அவன் முடியல. எனக்கு தெரியும், நீ வந்து தொழுவுரா உனக்கு அந்த நம்பிக்கைலாம் கொடுத்தா நீ கண்டிப்பா தருவா, ஆனா தர முடியலங்க எனக்கு தெரிஞ்சிச்சு, உன்னால ஒன்றும் முடியல. லெட்டர் ஏன் கட் பண்ணிச்சா? லெட்டர்னா அவன் வேலையை புருஷனும் கல்யாணம் பண்ணி போயிடுச்சு, அதுக்கப்புறம் இப்படி லெட்டர் போட்டா அவன் என்ன நினைப்பான்? அப்படி லெட்டருக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலையா நீங்க? ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருந்துச்சு, நான் பண்ண ரெஸ்பான்ஸுக்கு அவள்கிட்ட இருந்து பதில் வரல. நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க? நான் நான் எப்படியே தந்துடுறேம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வேலையில் சேர்ந்து எப்படியா முயற்சி பண்றேன், நான் எப்படியா தந்துடுறேன்னு சொல்லிட்டு. அதனால நினைச்சிச்சு இதே டயலாக் எத்தனை முறை தான் கேட்கறது. இல்ல அவளை அதான் சொல்றேன் இல்லையா, கண்டிப்பா தர மனுஷன் தந்துருவான், ஆனா கடவுளுக்கு பயந்தவனா இருக்கிறவன் தந்துருவான்னு நம்பிக்கை இல்லைன்னா முடியலன்னு தெரிஞ்சிருச்சு. வேற வழியில் இருக்கிற காசை வச்சு கல்யாணம் பண்ணிச்சு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், மன்னிச்சிக்க, நான் ஒன்றும் அது சொல்ல முடியாது, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நான் நல்ல பெரிய பணக்காரனா இருக்கேன், உனக்கு என்ன வேணா செய்ய என்னால முடியும், என்ன செய்யணும் இதுக்கு உள்ள பிறகு நீ. அப்போ ஒரே வார்த்தை சொன்னாந்துட்டு, நான் ரொம்ப கஷ்டத்தெல்லாம் இருக்கிறேன், அதான் உன்னை பார்த்தாலே தெரியுது என்ன. அப்போ சொன்னால், இந்த உன் புருஷன் என்ன செய்யறேன்னா, இந்த மாதிரி இந்த ஆட்டோ ஒன்று ஓட்டிட்டு அந்த ஆட்டோவில் தான் ஏற்றிட்டு வந்தேன். அந்த ஆட்டோவை கட்டி இது வந்து டெய்லி பேசிக்க எடுத்து இந்த ஆட்டோவை ஓட்டிகிட்டு இருக்காரு, வருமானம் பத்தலை, கிடைக்கிறது சாப்பிட்றது. அழகிய படம் மாதிரி இருக்குதுங்க கதை. மறுபடியும் அன்னைக்கு போகணும் அப்பயே இல்லைங்க, அழகிய படத்துல இவன் லவ் பண்ணுவானா, அதுக்கப்புறம் டாக்டர் ஆயிடுவான் பார்த்திபன். இப்போ ரோட்ல போகும்போது ரோடு வேலை செஞ்சுட்டு படுத்துன்னு பாவ, அவ ஏழ்மையா குழந்தை புருஷன், அதே மாதிரி போச்சு கதை. என்ன அப்படி பாக்குற? இதே இடத்துல தான் 3 வருஷமா இருக்கேன். அப்பப்ப கட்டட வேலைக்கும் சித்தாளா போறேன், பொழப்பு ஓடுது. ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்தது, இப்ப பழகி போச்சு.
இதே வழியா தான் போய்கின்னு இருக்கேன். என்னெல்லாம் மறந்துட்டேல. உனக்கு ஒண்ணு நான் செய்ய மாட்டேனா? எந்த இடம்? என்ன மறந்துட்டியா? அப்புறம் என்ன பண்ணீங்க? ஆட்டோ சரி என்ன வேணும் சொல்லல. இந்த ஆட்டோ எனக்கு ஒன்று வாங்கி தந்தா அது போதும், எனக்கு வேற ஒன்றும் சொல்லலை. இப்போ நான் மேனேஜர் வந்தா என்ன, இந்த ஆட்டோ எவ்வளோன்னு கேளு, இந்த ஆட்டோட இது ஒரு புது ஆட்டோ வாங்கிக்கணும், ஒரு 4,80,000 எவ்வளோ சொன்னானோ. அப்போ 4,80,000 கொடுத்து ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுத்தேன். அப்புறம் வேற என்ன வேணும்னா, வீடு கொஞ்சம் குடிசை உழுதுகிட்டு இருக்குது, இது பண்ணு, ஒரு 50,000 பணம் இருந்தால் நான் அதை சரி, ஒரு 50,000 பணத்தை கொடுத்துட்டு வேற என்ன வேணும்னா, என் புருஷனை வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருக்கேன். நான் சொன்னேன் 60 வயசு ஆயிடுச்சு, சான்ஸில் 50-55 வயசுக்கு மேலே எனக்கு விசா கிடைக்காது, இந்த ஆட்டோ தான் வாங்கி தந்துட்டு ஆட்டோ வச்சு ஓட்டு, வேற எதாவது எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உனக்கு என்ன வேணும்னு தரேன். அப்போ ஒரு 2 பேரும் காலில் விழுவுறான், இங்கிட்டு விழுந்து, என்ன மன்னிச்சிருங்க, நான் அவங்கள நினைச்சது நீங்கள் கடன் வாங்க தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன், கடனை கொடுத்ததை இங்கிட்டு விழுன்னு சொல்கிறான், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். அழகான தப்பா நினைச்சிட்டேன் இல்லை, கல்யாணம் பாவம் இருந்தால் கரெக்டாக நடந்திருக்கும், கல்யாணம் ஆல்ரெடி ஆயிடுச்சு, சரி விடுங்க, அது எதுக்கு நமக்கு. ஓகே, நான் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நீட்ஸ்ன்னு சொன்னால் அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் பேச்சு, அதுக்கப்புறம் இப்போ தான் சொன்னேன், ஃபோன் பண்ணுவான், அவன் புருஷங்காரன் பேசுவான், ஏதாவது தேவைப்பட்டா 20 50 அனுப்பிக்கிட்டு இருப்பேன், 10,000 200 காசு கேட்டால் கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருப்பேன். சூப்பர் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் என்ன தெரியாதுல்ல, சொல்லாதீங்க, பிரச்சனை வேற என்ன பிரச்சனை வரும் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கார் வாங்கினீங்க, வளர்ந்தீங்க, டிராவல்ஸ் ஆரம்பிச்சிங்க? அந்த நேரத்தில் என்ன தொழில் பண்ணாங்கும் போது கார்கோங்கிற ஒரு தொழிலை சவுதியில் ஃபர்ஸ்ட் எஸ்டி கார்கோ ஆரம்பிச்சாங்க. அப்போ அது வந்து நல்லா ஃபேமஸ் ஆகி அங்கேருந்து வரவனா கார்கோ போட்டு டோர் டு டோருங்கிற ஒரு உருவாக்கி அவங்க இது பண்ணிருமா, நாங்களும் யோசனை பண்ணோம் அதே மாதிரி நம்ம செய்யலான்னு. அவங்க அடுத்தடுத்து பிரான்ச் போட்டு வந்துட்டுனா சரி குவைத்தில் நம்ம ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்லிட்டுனா எங்கள் மச்சானு நானும் இது எப்படின்னு கஸ்டம்ஸில் கொஞ்சம் இது பண்ணி பார்ப்போம், அதை ஃபாலோ பண்ணி இது பண்ணி நாங்கள் அதே மாதிரி இதுன்னு அது ஒரு பெரிய கதை இருக்குது, கொண்டுட்டு போனால் அது ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் ஷார்ட்டாக சொல்லணும்னா அந்த மாதிரி அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து 30 கிலோ அலோடு இருக்கும், பாக்கி 40-50 கிலோ இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கும், போட்டு போக வேண்டியா இருக்கும். அதை நம்ம அனுப்பி டோர் டு டோருக்கு ஒன்று அங்கே வீட்டில் கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை ஆரம்பித்து இது பண்ணது. அந்த நேரத்தில் மக்கள் குவைத்து வந்து பெரிய பணக்கார நாடு, மக்கள் இங்கே வந்து நல்லா வசதிக்காரங்க, குவைத்து எல்லாம் நிறைய சாமானுங்க, இந்த ரேஷன் பொருள் தான் இங்கே அதிகம். இப்போ ரேஷன் பொருள்னா பால் டப்பாலேருந்து சீனிலேருந்து பருப்புலேருந்து அரிசிலேருந்து எல்லாம் போகும். இப்போ அதை என்ன தடை பண்ணிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. அவங்களே கொடுப்பாங்க, வீட்டில் எடுத்து அவங்களுக்கு மிதமிஞ்சமாக இருக்கு கொடுத்து வருது, அதை நாங்கள் கப்பல் வழியாகவும் ஏர் வழியாக அனுப்பிட்டு இருப்போம். இது நல்லா பயங்கர பிக்கப் ஆயிடுச்சு. இதில் நல்லா சம்பாரிச்சேன். இதுக்கப்புறம் தான் அப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து புறப்படும் போது டிக்கெட்டு கேட்பாங்க. நான் வெளியில் டிராவல்ஸ் 2-3 டிராவல்ஸ் கான்டாக்ட் பண்ணி எடுத்து கொடுப்பேன். அப்போ யோசனை பண்ணேன் நம்மளே டிக்கெட் நடத்தினேன். அப்புறம் தான் டிராவல்ஸ் ஒன்று ஆரம்பிச்சு. அப்போ டிராவல்ஸ் என்னன்னா, நான் இங்கிலீஷ் பேச தெரியாது, நான் போயிட்டு எந்த மொழியில் ஹிந்தி தெரியாது, தமிழ் மட்டும் தெரியும். தமிழை வச்சுட்டு போய் டிக்கெட்டு கேட்கறதுக்கு அங்கே எல்லாம் படித்தவனாலும் இருப்பானுவான். அவனோட போய் டிக்கெட் கேட்டால் அவன் போடுற பிளேட்டு தான், அவன் எவ்வளோ சொல்கிறானோ அதுதான். நான் பார்த்தேன் இந்த சிஸ்டத்தை மாற்றணும். தெலுங்குக்காரங்க வராங்களா, தெலுங்கு ஸ்டாப் வைக்கணும், தமிழ் ஸ்டாப் வைக்கணும், கர்நாடகா ஸ்டாப் வைக்கணும், ஹிந்தி ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அந்தந்த மொழியில் உள்ள ஸ்டாப்புல வச்சேன் பாருங்க, பிச்சுக்கிட்டு போச்சு. அதாவது உங்களுடைய அனுபவமே உங்களுடைய வழிகாட்டுதலாக போயிடுச்சு. ஆமா, உங்களுக்கு ரோல் மாடலே நீங்க தான். நீங்க இப்போ சொல்லல உங்களுக்கு யார் ரோல் மாடல், நீங்களே இல்லை. அதுதான் நான் என்னைய பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களோட ரோல் மாடல். நீங்க பட்ட துன்பங்கள் துயரங்கள், நீங்க கடந்த வந்த பாதைகள், அந்த துன்பங்கள் துயரங்கள் மற்றவங்களும் படக்கூடாது, நம்ம தான் பட்டுட்டோம். ஆனா சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சுட்டு இவனுக்கு தரணுமா நினைப்பாங்க. இந்த மாதிரி எல்லா செல்வந்தர்களும் அப்படி இருந்துட்டா நாட்டில் பிரச்சனையே இல்லை. எப்படி சொல்றது, அம்பானி இந்த அதானி இவங்களுடைய பணம்னா என்ன கணக்கு வழக்கு எல்லாம் வச்சிருக்கானு, இறப்புன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஒரு கடவுள் வள்ளுவர் சொல்றாரு, ஒருத்தர் பாடுபட்டு தேடிய பொருள் எல்லாம் தகுதி உடையவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு தான். எப்படி? ஒருத்தர் பாடுபட்டு சம்பாதித்த பொருள் எல்லாம் தகுதி உடையவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு தான். ஆனா அது கரெக்டா கடைபிடிக்கிறீங்க. உண்மையிலே நான் ரொம்ப கஷ்டப்படுற பணம் தான் நான் செலவு பண்றேன். ஆனால் நான் உங்களுக்கு நம்பவே இல்லை தெரியுமா, எனக்கு உங்க மேலே நம்பிக்கையே இல்லை. ஏன்? நான் அடிக்கடி கேட்பேன், டிவிஎஸ் ஹைதர் குரூப், ஹைதர் அலி அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்னு. நான் என்ன நினைச்சேன், எல்லா பணக்காரங்க சும்மா விளம்பரம் தானே செய்வாங்க, புரியுதுங்களா? நான் உங்களுக்கு நம்பவே இல்லை. அப்புறம் கொரோனா தொற்று காலத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து எல்லாரையும் அனுப்புனாருன்னு சொன்னாங்களே, அப்போதான் உங்களுக்கு கவனிச்சேன். சார்ட்டர் ஃபிளைட் மறக்க முடியாது. நீங்க அந்த ஒரு விமானத்தை அமைச்சு எல்லாரும் ஏற்பாடு கொடுத்து பண்ணி அனுப்புனீங்களா? விமானம் இல்லை, மொத்தம் ஒரு 30 ஃபிளைட் அனுப்பியிருக்கேன். இல்லை, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, விளம்பரத்துக்கு பண்ணல, ஏன் பண்றாரு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்ல, அதனால தான் இந்த நேர்காணல்.
புரியுதுங்களா? உங்களை கௌரவிப்பதற்காக இல்லை, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், மனிதநேயத்தில் வாழணுன்ற விஷயத்த அது 4 பேருக்கு தெரிஞ்சால் 4 பேர் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களுக்கு, துன்பம் துயரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவ வேணும் இல்லையா? அந்த மனிதநேயத்திற்காக தான். பொறுமையாக இருக்கிறவன் எதையும் சாதிச்சிடும். அதே மாதிரி இந்த அல்லாவின் பெயரால் தன்னுடைய சொத்துக்களை சில பேர் கொடுப்பாங்க இல்லையா, வக்ஃப் போர்டுக்கெல்லாம், அந்த மாதிரிலாம் கொடுத்துடாதீங்க. அந்த மாதிரி கொடுத்துடாதே. ஆமாம், அப்படி ஏன் கொடுக்கூடாது சொல்கிறேன்னா, உங்களை மாதிரி செல்வந்தர்கள் பல பேர் என்ன பண்ணுறாங்க, நல்ல எண்ணத்தில், தூய்மையான எண்ணத்தில் வக்ஃப் போர்டுக்கு அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்துருவீங்க ஏழை எளிய மக்களுக்குன்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் அதே ஆட்ட போடுறாங்க. அதனால் இனிமேல் என்ன பண்ணுங்க, டிவிஎஸ் ஹைதர் குரூப்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு அந்த சொத்து அதில் கொடுத்து நீங்கள் வாழடி வாழையாக உதவுங்க. ஏன்னா நம்ம பொதுவாக கொடுத்தோன்னா திருடிக்கிறாங்க, திருட்டுக்கம் நாட்டிங்க. நானும் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன், அதிலே கொடுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வக்ஃப் போர்டு கொடுத்தா எல்லாம் ஆட்ட போட்டுறோம். வக்ஃப் போர்டு நல்லதுதான், அது நம்மகிட்ட இருக்கும். இப்போ அதே பிடுங்குறான்ல, அப்போ நம்ம உஷாராயிடணும். என்ன பண்ணோம், இந்த மாதிரி நலத்திட்டங்கள் செய்யும்போது நம்ம தனியாக அறக்கட்டளை ஆரம்பித்து அதை வச்சு நம்முடைய பசங்களை வச்சு அதை வழி நடத்தி கொடுத்துடணும். இப்படி கொடுத்துட்டு நம்ம மாட்டிக்கூடாது. நல்ல இது. நான் ஆக்சுவலாக இன்டர்வியூலாம் பண்ணேன், இந்த மாதிரிலாம் பேசி உட்காந்து கேட்டுக்க மாட்டேன். புரியுதுங்களா? நான் தடாதடால்னு கேள்வி கேட்டுறேன். ஆனால் என் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு இன்டர்வியூ அமைதியாக கேட்டது இதுதான். ஆவேசமா இந்த கடைசியாக அந்த ஒரு அவர்கிட்ட பேசும்போது கூட மைக்கை பிடிச்சி எரிஞ்சிட்டு போறாரு. அப்போ கூட நீங்கள் அதைஞ்சிருவேன், கொலை பண்ணிடுவேன், இது பண்ணி அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய முகம் அது ஏற்கனவே சிவப்பாக இருக்குது, இன்னும் சிவந்தது, அப்படியே துடிக்க முடியாது. அந்த 2 பேரும் மோதிர பார்க்கும்போது சில எத்தனையோ பேருக்கு நீங்கள் மைக்கை தூக்கி போடும்போது பார்த்துருக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் மிகப்பெரிய சோகம் நிறைந்திருந்தாலும், வறுமைகள் சூழ்ந்திருந்தாலும், வேதனைகள் துன்பங்கள் கலந்திருந்தாலும், அதையெல்லாம் முறியடித்து வாழ்க்கையில் போராடி நேர்மையான முறையில் முயற்சி எடுத்து உங்களுடைய செல்வத்தையும் சரி உங்களுடைய எண்ணத்தையும் சரி பகிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஒரு மனித நேயத்திற்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரிலே மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.